வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருமொழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் தொழில்நுட்பத்துறை நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஒரு கோவிலுக்கு சென்றால் சாம்பல் விபூதி ஆகிறது, ஒரு எலுமிச்சை கனி ஆகிறது, தண்ணீர் புனித தீர்த்தமாக மாறிவிடுகிறது, சாதம் பிரசாதமாக மாறிவிடுகிறது. ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் கோவிலுக்கு உள்ளே சென்று அப்படியே திரும்புவது மனிதன் மட்டும்தான் என்று யாரோ ஒரு புதுக்கவிஞர் இதை எழுதியிருக்கிறார். இதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் வருத்தத்தை தருகிறது. இது சாதாரண மக்களுக்குத்தான் பொருத்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்றாலும் மனவளக்கலையில் நாம தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டியதிலேயே உச்சபட்ச அறிவு எது என்றால் பிரம்மஞானம். அந்த இறைவனை பற்றிய அறிவு, அதாவது எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் நீக்கமற, இதை நாம் உணர்ந்து கொண்டு அந்த ஆற்றல் எல்லா பக்கமும் இருக்கு என்பதை உணர்ந்த நாம் கோவிலுக்கு சென்றால் நாம் கற்றதற்கும் செயலை செய்வதற்கும் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிறது. அதனால கோவிலுக்கு போகலாமா? மனவளக்கலையில இதை இதை இதில் நாம் என்னென்ன சிந்திக்க இருக்கிறோம்னா, முதல்ல ஒரு 3 விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம். முதல்ல ஒரு பார்ட் 1, பகுதி 1. இதில் ஃபர்ஸ்ட் மனவளக்கலை இல்லாதவர்கள், சாதாரண மக்கள் கோவிலுக்கு போனாலும் எப்படி அதிலிருந்து ஒரு முழுமையான பலனை பெற்றுக்கொள்வது என்பதற்கான ஒரு தெளிவும் இந்த சிந்தனை உரையில இருக்கும். இரண்டாவது, மனவளக்கலையில இருப்பவர்கள், பயிற்சி செய்பவர்கள், அவர்கள் கோவிலுக்கு போலாமா, அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா, முரண்பாடு இருக்கிறதா, என்ன முரண்பாடு, என்ன அதற்கு உண்டான ஒரு தெளிவு. மூன்றாவது, நாம மனவளக்கலைக்கு வந்துட்டோம், ரொம்ப 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 முன்னேறி இறை உணர்வே பெற்றுவிட்டோம், இப்ப நாம கோயிலுக்கு போகலாமா, அதற்கும் உரிய ஒரு தெளிவு இதுல கிடைக்கும் அப்படின்னு அந்த அந்த வகையில இந்த சிந்தனை உரையை அமைத்திருக்கிறோம். முதல்ல மகரிஷி அவர்கள் இன்னைக்கு ஒரு அருமையான கவிதையோடு ஆரம்பித்தார்கள். ஆலயம், ஆன்மா பிளஸ் லயம், கோவில், அது கோனா இறைவன் இருக்கிற இடம். இது நமக்கு அடிப்படையாக கோவிலை பற்றி, ஆலயத்தை பற்றி நமக்கு தெரியும். இந்த கவிதையில மகரிஷி அவர்கள் இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் 1 நான் சொன்னேன், பார்ட் 2 நான் சொல்லவே இல்லை. பார்ட் 2 என்பது எனக்கு எட்டிய, இந்த சிற்றறிவுக்கு எட்டிய பல கருத்துக்கள், விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது, அதை பற்றிய ஒரு பல விவரங்களையும் நம்ம பகுதி 2ல அதை பார்க்க போறோம். இப்போ முதல்ல நாம சிந்தனைக்குள்ள போறோம். கோவிலுக்கு போகலாமா? இதுல மகரிஷி அவர்கள் என்னென்ன கருத்துக்களை இது சார்பாக சொல்லி இருக்கிறார்கள். போலாங்கிற ஒரு அர்த்தம், போகக்கூடாது என்ற ஒரு அர்த்தம், இதை நாம கொஞ்சம் ஒவ்வொரு கவிதையாக நாம இன்னைக்கு அதை சிந்திக்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட், கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ அப்படின்னு இந்த கவிதையில முதல் 2 வரிகள்ல கொடுத்திருக்கார். இப்போ இதை நான் இப்படி பார்க்கிறேன், கடவுளை வணங்கும் போதுன்னு சொல்லிட்டார், அப்ப கடவுளை வணங்கணுங்கிறது ஒரு பாயிண்ட் ஆகிப்போச்சு. கடவுளை வணங்க தேவையில்லை, கோவிலுக்கு போக வேண்டாங்கிற அர்த்தத்துல அதை கொடுத்த மாதிரி இந்த வார்த்தையோட அர்த்தத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். கடவுளை நீ கடவுளை வணங்கு, ஆனா ஏன் வணங்குற, எதற்காக இந்த கடவுள், எதற்காக இந்த கோவில் என்ற ஒரு கருத்தினை உற்றுப்பார் நீ. அப்படி பார்த்தோம் என்றால் கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் ஆங்கே அப்படின்னு மகரிஷி அவர்கள் இதை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது நாம எந்த நோக்கத்திற்காக இந்த இறை வழிபாடு ஏற்படுத்தப்பட்டது, எந்த சமயமா இருந்தாலும் சரி, மதமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் இறைநிலையின் மறு உருவங்களே, எல்லாமே இறைநிலை தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து விட்டால் அங்கு அறம் என்பது தானாக இயல்பாக நமக்கு பழக்கத்திற்கு வந்துவிடும். அப்ப அந்த அறம் இயல்பாக வர வேண்டும் என்றால் எல்லோரையும் இறைநிலையாக பார்க்கிற ஒரு தன்மை, ஒரு குணம் வர வேண்டும். இது வெறும் புதுசா எங்க இருந்து நம்ம கொண்டு வர வேண்டாம். எனக்குள் இருக்கிற தெய்வீகத்தன்மையை பிரகாசிக்கிற அளவிலே நான் ஒரு சிறு முயற்சி, சிறு பயிற்சி
கொடுத்தால் போதும். அப்ப அந்த இறை உணர்வு பெறுவதற்காக இந்த கோவில்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கருத்தை, அந்த நோக்கத்தை, எதற்காக இப்படி இப்படிலாம் அந்த சடங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அந்த கருத்தினை நாம் உற்று பார்த்தால் கண்டிப்பாக அதனுடைய நோக்கம் என்னவோ அது நமக்கும் கிடைத்துவிடும். மனவளக்கலை பயிலாதவர்களும் சரி, மனவளக்கலை பயின்றவர்களும் சரி, இப்ப கோவில வணங்க போறோம் என்றால் அந்த கருத்தினை உற்று பார்க்க வேண்டும் என்பதுதான் இது. இதுல செய்ய செய்ய நமக்கு கடவுள் எல்லாமே இறைநிலைங்கிற ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இப்போ என்னென்ன கருத்தை உற்று பார்க்க வேண்டும்? கருத்தினை உற்றுப்பார். என்ன கருத்து? மகரிஷி அவர்கள் இதற்கும் விடையாக பல கவிதைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள், என்னென்ன கருத்து என்பதையும். அதையும் நாம இப்போ பார்க்க போறோம். இரண்டாவது கவிதை, சிலை வணக்கத்தின் எல்லை அப்படிங்கிற தலைப்புல இதை கொடுத்திருக்கிறார்கள். இறைநிலையே அறிவாக இருக்கும் பொழுது இவ்வறிவை சிலை வடிவத்து எல்லை கட்டி குறை போக்க பொருள் புகழ் செல்வாக்கு வேண்டி கும்பிட்டு பலன் கண்ட வரையில் போதும். இங்க என்ன சொல்ல வர்றாங்க? நாம சிலை வடிவத்துல இருக்கிற கடவுளை நாம கும்பிடும் பொழுது என்னுடைய எண்ணம் ஒரு எல்லை கட்டி விடுகிறது. ஓ, கடவுள்னா இந்த உருவம் தான். அப்ப நாம எப்பொழுதுமே உருவ அளவிலே, உடல் அளவிலே என்னுடைய அறிவு, என்னுடைய மனம் இயங்குமானால் அங்கதான் பிரச்சனைகளே ஆரம்பமாகிறது. இந்த உடலை தாண்டி எல்லையை விடுபட்டு பேரியக்க மண்டலம் வரைக்கும் நாம விரித்து போகணும். போனாதான் நாம உண்மையான அந்த இறை உணர்வை நாம உணர முடியும். ஆனா இன்னைக்கு அது எப்படி அங்க இருக்கு? ஒரு கோவில் என்பது அங்க ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாதிரி. எனக்கு என்னென்ன குறைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் போய் அங்க சொன்னா எனக்கு நடக்கும். பக்தி என்பதே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளதுதான், தப்பே கிடையாது அதுல. அதே சமயம் எனக்கு என்னென்ன வேண்டும், குறை சொல்றது மட்டுமல்ல, எனக்கு என்னென்ன வேண்டும் என்பதையும் கேட்கிற ஒரு, இன்னைக்கு முக்காவாசி பேர் அப்படித்தான் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் கேட்கிறதெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறதா? அவர்கள் சொல்லுகிற குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிவிட்டதா அப்படின்னு கேட்டா, விஞ்ஞானம் பிளாசிபோ எஃபெக்ட் என்று ஒன்றை சொல்லுகிறது. நீங்கள் நம்பினால் அது நடக்கும். இந்த சீக்ரெட்னு ஒன்று சொல்றாங்களே, நம்புங்கள், கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். சாரி, கேளுங்கள், நம்புங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இது பிளாசிபோ எஃபெக்ட்ங்கிறது. மனம் எதை நம்புகிறதோ அது நிஜமாகி விடும். ஏன்னா நம்முடைய நடுமனதுக்கு நிஜம் எது கற்பனை எதுன்னு தெரியாது. நம்பினா போதும், கற்பனை செஞ்சாலே போதும், அதற்கு தேவையான முயற்சி எடுத்தா போதும், ஈஸியாக நாம நினைத்ததை சாதித்து விடலாம். அப்போ இந்த நம்பிக்கை என்ற ஒரு ஒரு அந்த பிளாசிபோ எஃபெக்ட், விஞ்ஞானம் கூற்றுப்படி இந்த அனைத்து கோவில்களும் அந்த இறை வழிபாடும் எல்லா சமயத்திலையும் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்வோம். ஆனா மகரிஷி அவர்கள் கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் அப்படின்னு ஒரு கருத்தை அங்க சொல்லி இருக்கிறார்கள். அப்ப என்ன கருத்தினை உற்று பார்க்க வேண்டும்? ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸா இல்லாம நமக்கு தேவையான பொருள் புகழ் செல்வாக்கு இதெல்லாம் கும்பிட்டு நமக்கு என்ன கிடைச்சதோ அது போதும், அதுக்கு மேல என்ன செய்யணும் அப்படிங்கறது இங்க சொல்றார். நிறைநிலைக்கு, அதாவது ஒரு முழுமை பேறு, ஒரு நிறைவான வாழ்க்கையில குறையே இல்லாத ஒரு நிலை, அறிவு விரிந்து உண்மை காண நேர்வழியாம் அகத்தவத்தை குருவால் பெற்று முறையாக பயின்று உன்னில் இறையை தேர முனைந்திடுவீர், காலம் வீணாக்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? நாம அந்த முழுமை பேறு அடையணும் அப்படின்னு சொன்னால், இறைத்தன்மை எனக்குள் வர வேண்டும் என்றால் அறிவை விரிக்க வேண்டும். அறிவை விரிக்க 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 உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு ஒரு சண்டையை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமா பேரியக்க மண்டல அளவுல விரித்தால் இதற்கு உண்டான காரணம் என்னன்னு நமக்கு புரியும். அப்ப அந்த உண்மை காண வேண்டும் என்றால் அறிவை விரிக்க வேண்டும். அப்படி விரிக்கிறதுக்கு ஒரு நேர் வழி, ஒரு ஸ்ட்ரெயிட் வழி. என்ன வழி? நம்ம தவத்தை, நம்ம ஒரு குரு மூலமாக தீட்சை பெற்றுக்கொண்டோம், அதன் உயிரை கவனிக்கிறோம், அந்த உயிரும் மனமும் ஒன்றாக ஆகிறது துரியத்துல, அப்புறம் துரியாதீதத்துல உயிருக்கு மூலமான இறைநிலையோடு ஒன்ற 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 மனம் விரிவடைகிறது, உண்மையை உணர முடிகிறது. இது ஒரு நேர் வழி அப்படின்னு மகரிஷி அவர்கள். இதை நீங்க தேடுவதற்கு தான் முனையணுமே ஒழிய காலத்தை வீணாக்காதீர்கள் அப்படிங்கிறது இதுல சொல்லி இருக்கிறாங்க. இப்போ கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கோவிலை படைத்தவங்கள முட்டாளா என்ன? கிடையாது, அவங்களுக்கு தெரியும். அதாவது இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை கண்ணால பார்க்க முடியாது, ஃப்ளைட்ல போகும்போது பார்க்கலாம்.
தமிழ்நாட்டை பார்ப்போம். தமிழ்நாட்டை தாண்டி ஆச்சுன்னா கர்நாடகா தெரியும், ஆனா தமிழ்நாடு தெரியாது. மகாராஷ்டிரா போயிட்டா அதுக்கு முன்னாடி பாஸ் ஆன எதுவுமே தெரியாது. ஒட்டுமொத்த உலக இந்தியாவையும் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவையும் பார்க்கிற நினைக்கிற ஒரு உணர்வு எனக்கு வர வேண்டும் என்றால் ஒரு தேசிய கொடி இருக்கு. இந்த 3 கலர்ல ஒரு சக்கரத்தோடு ஒரு கொடியை பார்த்தாலே இந்தியாங்கிற ஒரு நினைவு எனக்கு எப்படி வந்து விடுகிறதோ, அந்த அடிப்படையில ரொம்ப புத்திசாலிகள் நம்முடைய முன்னோர்கள் அரூபமாக இருக்கிற அந்த இறைநிலையை, நம்ம வந்து மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறோம், ஒய்ஃபை வச்சிருக்கிறோம். ஒய்ஃபையை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஆனால் தொடர்பில் இருக்கிறதுனால இப்போ நான் பேசுறதுலாம் உங்களுக்கு கேட்குன்னா ஒய்ஃபை எனக்கும் வேலை செய்யுது, உங்களுக்கும் வேலை செய்யுது. அதனால தான் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு. அப்போ அரூபமாக இருக்கிற அந்த இறை சக்தியை, இறையாற்றலை, இறைவனை உணர்வதற்கு இடைப்பட்ட ஒரு ஒரு சின்ன ரூபம், அதாவது ஒரு சிலை வடிவத்துல உன்னை கொடுத்து, முதல்ல இதை நினைச்சா நீ கடவுளை நினை ஃபர்ஸ்ட். முதல்ல கடவுள்ங்கிற ஒரு சிந்தனை வர வேண்டும். ஏன்னா உருவமற்ற ஒன்றை நினைக்க சொன்னோம்னா நமக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய லிமிடேஷன் என்னன்னு தெரிந்து அதற்கு ஏற்றாற் போல அங்கே ஒரு உருவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அது நம்ம வந்து அதை அட்ராக்டிவா இருக்கணும், அதனால அதுக்கு ஒரு அழகு சேர்த்திருக்கிறார்கள். அதற்கு பல இதெல்லாம் சேர்த்தா தான் நம்ம அதை பார்க்கணும்னு ஒரு விருப்பம் வரும். சில உணவை பார்த்தோன்னே இது வேண்டான்னு வச்சிருவோம். ஏன்? பார்க்கவே அது நல்லா இருக்காது. அப்போ டேஸ்ட் கூட நல்லா இருக்கலாம். அதே போல அதற்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதை செய்திருக்கிறார்கள். அப்போ இதுல மகரிஷி அவர்கள் நேர்வழி அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். எது நேர்வழி? தவம் செய்து தவத்தின் மூலமாக இறை உணர்வு பெறுவது, அது வந்து நேர்வழி. அப்போ கோவில் கும்பிடுவது குறுக்கு வழியா? குறுக்கு வழியில மகரிஷி அவர் சொல்ல, இது நேர்வழின்னு சொல்லிட்டாரு. அப்போ நேர்வழினா இது ஒரு மறைமுகமான ஒரு வழி. டைரக்டா இறைவனை நினைக்கிறதுக்கு பதிலாக முதல்ல ஒரு உருவத்தை நினைத்து உருவத்தையும் தாண்டி நாம எல்லையை கடந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த உருவமற்ற அரூபமான அந்த இறைவனை நம்மளால கும்பிட முடியும். கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க முதல் அர்த்தம் என்னன்னு சொன்னால், முதல்ல சிலை வழிபாடு செய்யறோம். அதற்கப்புறம் சில கோவில்கள்ல அதுவும் அந்த இறைவன்கிறதே செவனேன்னு சும்மா இருக்கிற சிவன், அங்க என்ன இருக்கு? கருவறை. அங்க ஒண்ணுமே இருக்காது, கும் இருட்டா இருக்குது. இன்ஃபேக்ட் சில இடங்கள்ல ஒரு சின்ன விளக்கு வச்சிருப்பாங்க, சுத்தி கண்ணாடியா வச்சிருப்பாங்க, எல்லா பக்கமும் செவுரு போட்டு மூடி இருப்பாங்க. அப்ப அந்த இந்த எல்லையை தாண்டி மனதை விரிக்க வேண்டும் என்பதற்காக கோவிலிலும் இதற்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதை கண்டுக்காம கோவிலுக்கு போறோம், ஏதோ ஒரு சடங்கு மாதிரி உள்ள போறோம், சாமியை கும்பிடுறோம், வந்துடுறோம். அப்போ மனம் எல்லை கட்டிய நிலையிலே இயங்கும் பொழுது அங்க நமக்கு முழு பலனும் கிடைப்பதில்லை. அதனாலதான் மகரிஷி அவர்கள் நேர் வழி, நம்ம தவம் செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா சூப்பரா ஃபாஸ்டா நம்மளால அந்த இறை உணர்வு பெற முடியும் அப்படிங்கிறது இதுல சொல்லி இருக்கிறார்கள். அப்ப கடவுளை கோவிலுக்கு போலாமா வேண்டாமா? போங்க. ஆனா இந்த கருத்தினை உற்றுப்பார், எல்லையை தாண்டி அறிவை விரிக்க முடியுமான்னு நாம அங்க போய் கொஞ்சம் சிந்திக்க முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது முடியும். அடுத்த ஒரு கவிதை, குழந்தைகளுக்கே பக்தி நெறி. இப்போ இன்னைக்கு வாசிச்ச அந்த கவிதையிலையும் அதே தான் வந்தது. உருவ வழிபாடு சிறு குழந்தைகளுக்கு மட்டும் உயர்ந்த முறை. அவங்களுக்கு தான் சூப்பர் டெக்னிக். குழந்தைகளுக்கு எதுன்னு கேட்டால் இந்த உருவ வழிபாடு. மனது வளம், அடக்கம், இதெல்லாம் பருவம் அடைந்தோருக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த மூல நிலை எது இறைநிலை, எது இறை ஆற்றல் என்பதை உணரக்கூடிய அகத்தவம், இப்பார் அனைத்தும் வாழ் மக்களுக்கும் பொது தேவை அப்படின்னு இதுல கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாங்க மகரிஷி அவர்கள்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தா, குழந்தைகளுக்கு தான் இறை வழிபாடு உச்சபட்சமாக தேவை அப்படின்னு இதுல மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஏன் அப்படி கொடுத்திருக்கிறாங்க? 18 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அறிவு வளர்ச்சி அடைந்து விட்டது. இப்போ அந்த உருவமற்ற அந்த இறையாற்றலை சிந்திக்கிற அளவுக்கு, நினைக்கிற அளவுக்கு, உருவகப்படுத்துகிற அளவுக்கு அறிவு கொஞ்சம் வளர்ந்திருக்கிறது. அப்போ அவர்களுக்கு வந்து இந்த அகத்தை உணரக்கூடிய, விண்ணை உணரக்கூடிய அந்த அகத்தவம் செய்ய வேண்டும். இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. கரெக்ட் தான். இப்ப 18 வயசு ஆயிடுச்சா? அதாவது குழந்தைகளுக்கு கோவில் போலாம். நம்ம குழந்தையிலிருந்து 18 வயசு ஆயிடுச்சு, கோயிலுக்கு போறதை நிப்பாட்டிடலாமா? நிப்பாட்டிடலாம். எப்ப நிப்பாட்டலாம்? இதில் இந்த கவிதைப்படி எப்ப நிப்பாட்டிடலாம்?
தேவைன்னு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? அனைத்தும் வாழ் மக்களுக்கும் பொது தேவை. நம்ம 18 வயசு ஆன உடனேயே, குழந்தை பருவத்தில இருந்து இந்த பருவத்துக்கு வந்த உடனேயே அகத்தை உணரக்கூடிய அகத்தவம் எல்லோருக்கும் கிடைத்து விட்டதா? அதெல்லாம் கிடைக்கல சார். கிடைத்தவர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்களா? இரண்டாவது கேள்வி. 18 வருஷமா நான் 2001 இருந்து தீவிரமா இதை பண்ணிட்டு இருக்கேன். முழுமையாக அந்த நிலைக்கு போயிட்டோமா? ஏதோ ஏணிப்படியில் ஒரு 4 படி ஏறி இருப்பேன், இல்லை ஒரு பாதி கிட்ட போய்கிட்டு இருக்கேன்னா நான் என்ன கணக்கு போட்டு சொல்றேன்? அப்ப நாம அந்த மனவளக்கலையில இருப்பவர்களுக்கும் உண்மையிலேயே அந்த அகத்தவத்தை ஒழுங்கா செய்து அந்த விண்ணை உணர முடிந்திருந்தால் பிரச்சனையே இல்லை, தேவையே இல்லை அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல ஆனால் எல்லோருக்கும் கிடைக்கணும் வேற சொல்றாரு. இப்ப எனக்கு மட்டும் கிடைச்ச பிரயோஜனம் இல்லை, எனக்கே கிடைச்சிட்டுன்னு வச்சுக்குவோம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கிடைக்கல, அப்ப பிரச்சனை வருமா வராதா? ஆனா அதனாலதான் மகரிஷி அனைத்தும் வாழ் மக்களுக்கும் பொது தேவை, இந்த தேவை நிறைவேறுகிற வரை கோவிலுக்கு போறதுல என்ன தப்பு? போகக்கூடாதுன்னு அவர் சொல்லல, தேவைன்னு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த தேவை இன்னும் நிறைவேறல, ஆனா நிறைவேற வேண்டும். முதல்ல நான் என்னை உணர்ந்திருக்கிறேனா அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம கொஞ்சம் யோசிக்கணும். இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் திருநெல்வேலி போயிருக்கிறேன். எங்க ஊர் போற வழியில பஸ் ஸ்டாப்ல ஒரு காமாட்சி அம்மன் கோவில்னு ஒன்று இருக்கு. பயங்கர கூட்டமா இருந்துச்சு. போயிட்டு நான் நேர வீட்டுக்கு போறேன். தங்கச்சி எல்லாரும் இருந்தாங்க. என்னமோ கூட்டமா இருக்கு கோவிலுக்கு, நீங்க எல்லாம் போலையா அப்படின்னு கேட்டேன். போல. ஏன் போல? இல்ல இல்ல, இங்கெல்லாம் நம்ம கோயிலுக்கு போயிட்டா நம்ம பிரம்மஞானத்தை உருப்படியா புரியலன்னு அர்த்தம் அப்படின்னு யார் சொன்னாங்க? ஒரு அக்கா சொன்னாங்க. அந்த அக்கா கொஞ்சம் கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அந்த அக்காவை கூப்பிட்டு நான் அவங்ககிட்ட பேசினேன். அவங்க இன்னொருத்தரை சொன்னாங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இன்னைக்கு பல இடங்கள்ல நாம பிரம்மஞானம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போனா நாம ஏதோ ஒரு கொலை குற்றம் செய்யற மாதிரி பார்ப்பதாக பல பேர் எண்ணுகிறார்கள். இங்க ஒருத்தர் கத்தாருக்கு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட அவரை நான் அவருக்கு டிராப் பண்ண போனேன் மன்றத்தை முடிச்சுட்டு. இதுவும் நடந்து ஒரு 12 வருடங்கள் ஆகிவிட்டது. அவர் அவர் என்ன அவர் அவனா ஆசிரியராக இத்தனை வருஷம் ஆச்சு சொன்னார். சரி சார், வீட்டில் ஒய்ஃப்லாம் எப்படி இருக்காங்க, அவங்கெல்லாம் மன்றத்துக்கு போயிருக்காங்களா எப்படின்னு கேட்டேன். இல்லை சார், மன்றத்துக்கு நான் வரல சார், ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கேன் சார், நான் இறைநிலைன்னா என்னன்னு உணர்ந்துட்டேன் சார், அவங்கெல்லாம் நான் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்னார். அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆனது. முதல்ல எனக்கு இந்த ஃபர்ஸ்ட்ல என் தங்கச்சி தங்கச்சி சொல்லும் பொழுதே வேதாத்திரியத்தின் மீதே எனக்கு ஒரு வெறுப்புணர்வு வந்து விட்டது. எப்படி? இதனால அப்படி என்ன மகரிஷி உண்மையிலே அப்படி சொல்லி இருக்கிறார்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு சின்ன வெறுப்புணர்வோடு அதை சிந்திக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும், மகரிஷி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், எனக்கு அது வந்து விட்டதா. இப்போ 3வது கவிதை. இதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க? யூகத்தால் சிவநிலையை உணர முடியாதோர்க்கு உருவ வழிபாட்டு முறை உளம் அறிந்தோர் கற்பித்தார்கள். அதாவது யாருக்கு அந்த அரூபமாக இருக்கிற செவனேன்னு சும்மா இருக்கிற அந்த சுத்த வெளியை இறைநிலையை யாருக்கு யூகத்தால் உணர முடியலையோ அவர்களுக்கு இந்த சிலை வழிபாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தான் சார் பிரம்மஞானம் எடுத்துட்டேன், துரியாதீதம் டெய்லி 2 தடவை செய்யறேன், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை சார், 22 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே சூப்பரா தெரியுது, நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும்? போக தேவையில்லை. ஆனா அடுத்த ஆள் இருக்கிற 2 லைன் கரெக்டா இருந்தால் நான் போக தேவையில்லை. அடுத்த ஆள் இருக்கிற 2 லைன்ல என்ன சொல்றாரு மகரிஷி? யூகம் அது நான் ஒருவேளை உண்மையிலேயே உணர்ந்துட்டேன் என்றால் நற்குணமாய் என்கிட்ட இருக்கிறது பூரா தெய்வீக குணமாக இருக்க வேண்டும். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அன்பும் கருணையும் என் எண்ணம் சொல் செயல்ல கண்டிப்பா இருக்கணும். அடுத்தாப்புல ஓர்மையால் உறுதி பெற்றால், ஓர்மைன்னா என்ன? எல்லாம் இறைநிலை. மகரிஷி அவர்கள் ரயில்வே ஸ்டேஷனோ பஸ் ஸ்டாண்டோ போகும்போது மலத்தை மிதிச்சிட்டாங்க. நம்மளா இருந்தா எப்படி அசிங்கப்பட்டிருப்போம்? எவன் இங்க போனா அப்படின்னு திட்டி இருப்போம். அப்புறத்த ஒரு கல்லை தேடி அதை என்னெல்லாம் பண்ணியிருப்போம். ஆனா மகரிஷி என்ன நினைக்கிறாரு? உன்னை போய் அசிங்கம்ங்கிறாங்களே, நீ மட்டும் ஏன் உடலை விட்டு வெளியில போலேன்னா நானே அசிங்கமா மாறி இருப்பேன்னு பாக்குறார். அதுதான் ஓர்மையில் உறுதி பெற்ற நிலை நமக்கு வந்திருக்கிறதா? இது உண்மையிலேயே வந்திருக்கு என்றால் நாம எப்படி இருக்கணும்னா, ஒரு நொடி கூட எரிச்சப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, எல்லாம் நிறைந்த ஒரு நிறை மனதோடு ஆனந்தமாக வெளிச்சூழல் எதுவுமே என்னை ஒரு தொந்தரவு செய்யாத ஒரு நிலை எனக்கு இருக்கும் என்றால் நான் ஓர்மையில உறுதி பெற்றிருக்கிறேன்னு அர்த்தம். வீட்டுக்காரர் ரொம்ப பசி வீட்டுக்கு வர்றாரு, இவர் அடிக்கடி பார்க்கிறார், இவர் ஆபீஸ் விட்டு வர்ற நேரம்லாம் அந்த அம்மாவுக்கு பிடிச்ச டிவி சீரியலை பார்த்துட்டு இருக்காங்க.
இவரும் வந்து எத்தனையோ தடவை சொல்லிட்டார், ஐயா முதல்ல எனக்கு சாப்பாடையாவது எடுத்து வச்சிரு நீ டிவி சீரியலை பார்க்கறதுக்கு முன்னாடி. இவர் வரும்போதே வரார், இன்னைக்கும் பார்ப்பாங்க, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு செல்ஃப் டாக் சிந்திச்சுட்டே வரார், என்ன செய்யலாம் அந்த அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வர்றாரு, கரெக்டா பசியோட வர்றாரு. அந்த அம்மா டிவி அந்த சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. கிச்சன்ல பார்க்குறாரு, இங்க பார்க்குறாரு, சாப்பாடு எடுத்து வைக்கல. சாப்பாடு பண்ணிட்டாங்களேனே தெரியல, அங்க எதுவுமே இல்லை. இப்போ அந்த அம்மாட்ட கேட்குறாரு, இங்க பாரு, நான் பல மாதங்களாக நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன், நீ வந்து இப்போ எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு உன்பாடு பார்த்துருக்க வேண்டியதானே, அது எங்க நீ இப்படியே பண்ணினேன்னா நான் தூக்கில தொங்க போறேன், தூக்கில் தொங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா அதுக்கு, எங்க தொங்குங்க, அதுக்கு எங்க டிவியை மறைச்சிட்டு நிக்கீங்க, ஓரமா போய் தூக்கில் தொங்குங்க அப்படின்னு அவங்க அந்த டிவி சீரியல்ல பார்க்கிற இன்வால்மெண்ட்ல சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம். இவர் ஒரு பிசுறு கூட மனசுல ஒரு துன்ப உணர்வு இல்லை என்றால் ஓர்மையில் உறுதி பெற்ற நிலையில் இருக்கிறார். வந்துட்டா எனக்கு, அப்படி வந்துடுச்சுன்னா அந்த யூகத்தால் சிவநிலையை உணர்ந்திருக்கிறேன், இல்லை என்றால் நான் உணரவில்லை, அப்ப நானும் ஒரு குழந்தை மாதிரிதான், அதனால கோவிலுக்கு போலாம் அப்படிங்கிறது இந்த கவிதையிலிருந்து நான் புரிந்து கொள்ளுகிற ஒரு விஷயம். இப்போ ஒரு பையன் அந்த முதல் கவிதையில நேர்வழி அகத்தவம் அப்படின்னு கொடுத்திருந்தார். இப்போ ஸ்கூல்ல படிக்கிறாங்க, கணக்குல கொஞ்சம் வீக்கா இருக்கான், +2 ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்ஜினியர் ஆகணுங்கிறான், 100க்கு 100 மார்க் வாங்கணும், ஆனா 80 75 அப்படிதான் வாங்கிட்டு இருக்கான். நம்ம என்ன செய்யறோம், ஒரு டியூஷனை போடுறோம். ஏன் டியூஷனை போடுறோம், ஏன்னா மேத்ஸ்ல அவன் வீக்கா இருக்கான், அதனால போடுறோம். இப்ப நான் என்ன யோசிக்கிறேன், யூகத்தால் சிவநிலையை நான் உணர முடியவில்லை. 2002ல இருந்து நானும் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், பாதி கிணறு கூட தாண்ட முடியல. அப்படின்னா எனக்கு ஒரு டியூஷன் தேவைப்படுது. அந்த டியூஷன் எது, இதுதான். இந்த வழிபாட்டின் மூலமாக அட்லீஸ்ட் நான் அங்க போய் கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றிருப்பார். நான் சிலையை பார்ப்பேன், அதற்கப்புறம் புலன்களை ஒடுக்க 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 அதை தாண்டி எல்லையற்றதாக இருக்கிற அதை ஏன் நான் பார்க்க முடியாது, அப்படியா கருத்தை உணர்ந்து நான் ஏன் வணங்க முடியாது, இதை நாம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், இந்த தலைப்பை நான் கொடுத்துட்டேன். ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு வாரம் அல்லது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த தலைப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்டா அன்னைக்கு காலையில வீரப்பன் சார் மெசேஜ் அனுப்புறாரு. அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஒரு ஆடியோ, ஒரு சிஸ்டர், ஒரு ஒரு சகோதரிட்ட இருந்து வந்தது. அந்த சகோதரி ஒரு அவங்க பிரச்சனையை ஒன்று சொன்னாங்க. அந்த பிரச்சனை அதை மனசுல அதுக்கு என்ன பதில், அதுக்கு பதில் சொல்லணும். அந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே இந்த கோவிலுக்கு போகலாமாங்கிற ஒரு கேள்விதான். என்கிட்ட அடிக்கடி திருப்பி திருப்பி கேட்கப்பட்ட, ஒரு 100 தடவைக்கு மேல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, இந்த கோவிலுக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ இந்த தலைப்பை நான் கொடுத்துட்டேன். ஆனா போன வாரம் கான்ட்ரஸ்ட்ல சென்னை மாநகராட்சி திருக்கோவில ஒரு 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 நாள் ப்ரோக்ராம் இருந்தது. அந்த ப்ரோக்ராம்ல முடிச்சுட்டு மறுநாள் மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு அங்க கலாமாட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்க முன்னாடி கொஞ்சம் புத்தகங்கள்லாம் வச்சிருந்தாங்க. அங்கேருந்து ஒரு 3 புத்தகத்தை வாங்கினேன். அந்த 3 புத்தகத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க நேற்றுல முந்தா நாள் நான் அந்த புத்தகத்தை சும்மா திறந்து சும்மா இருக்க நேரம் அப்படி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு புத்தகத்தை திறந்தால் எனக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் அப்படின்றா, கோவிலுக்கு போகலாமான்னு மகரிஷி அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அந்த கட்டுரை இந்த புத்தகத்திலே இருக்கிறது. ஆஹா, முதல்ல நான் ஏற்கனவே இன்னைக்கு என்ன பேசணுங்கிறத நோட்ஸ் எழுதி வச்சுட்டேன். முதல்ல நம்ம எழுதியிருக்கிறது கரெக்ட் தானா அப்படின்னு ஒரு 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 ஆங்ஸைட்டி, ஒரு 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 ஆசை, ஒரு ஒரு ஆர்வம். உடனே அவங்க எழுதியிருக்கிறது ஒரு 7 8 பக்கத்துக்கு கோவிலுக்கு போகலாமாங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறார்கள். அதை படிச்சு பார்த்தேன். ஆகா, நான் என்னுடைய பாயிண்ட்டை சில இதை மாத்திட்டேன். என்னன்னா, இது என்னுடைய கருத்து அப்படின்னு எழுதி வச்சிருந்தேன். சொல்லணும், நம்ம கரெக்டா சொல்லிடணும், இது என்னுடைய கருத்து என்று. ஆனா அதுல தெளிவா இப்ப என்னுடைய கருத்துன்னு சொல்லவில்லை, மகரிஷி கருத்து தான் இதுவரைக்கும் நான் சொன்னது. ஏன்னா அந்த கட்டுரையில மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள் கோவிலுக்கு போகலாமா என்ற கேள்விக்கு பதிலாக. இப்போ அதுல கொடுக்கப்பட்டதை வார்த்தை பெறலாமல் நான் அப்படியே உங்களுக்கு வாய்ச்சி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதங்க இப்ப அதை அப்படியே இங்க போட்டிருக்கேன். போட்டோ எடுத்து அதுல கோவிலுக்கு போகலாமாங்கிற கேள்வி, முதல் கேள்வியிலேயே அந்த மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்க, கோவிலுக்கெல்லாம் விக்கிரக வழிபாட்டிற்காக போய்கொண்டு இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். விக்கிரக வழிபாடு ஏதோ குறைவுபட்டது என்று நினைக்க வேண்டாம். பக்தி மார்க்கத்தில் சிறு குழந்தைகளும் வயது வரும் வரைக்கும் உண்மை மெய் உணர்வு பெரும் வரைக்கும் மனதை அறிவை வணங்கித்தானே ஆக வேண்டும். சிவத்தை கண்டு வணங்குவது அறிவை வணங்குவதுதான். எப்படி வணங்குவது தெரியாது. இதுதான் இங்க சிக்கல்.
கோவிலுக்கு போய் தப்பு தப்பா நாம எதையோ ஒண்ணு கேட்கிறோம், அது கிடைக்கும்னு நினைச்சிட்டு வர்றோங்கிற அந்த கருத்தினை உற்று பாருங்கிறத மட்டும்தான் நாம கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் பெரியவர்கள் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணினார்கள். ஒரு பொருளை பார்த்து அங்க என்ன செய்யறாங்க, ஒரு சிலையோ இல்ல ஒரு பொருளையோ அதற்கு ஆற்றலை ஏற்றுகிறார்கள், அதற்கு ஒரு குணத்தை கொடுக்கிறார்கள், அதற்கு ஒரு அழகை கொடுக்கிறார்கள். இதெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும், எப்பொருளை எச்செயலை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால். இதை மகரிஷி அவர்கள் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அந்த இடத்துல விளக்கி இருக்கிறார்கள். அறிவிற்குத்தான் பயிற்சி கொடுக்கிறீர்கள். எதுல? கிரகத்தை வழிபடும் பொழுது, உருவ வழிபாடு கோவில்ல போய் செய்யும் பொழுது அறிவிற்குத்தான் பயிற்சி கொடுக்கிறீர்கள், அறிவைத்தான் வணங்குகிறீர்கள். தெரிந்தோ தெரியாமலோ அறிவைத்தான் வணங்குகிறோம். யார் எந்த முறையில் கடவுளை நினைத்தாலும் சரி, அவர் அறிவைத்தான் நினைத்து வணங்குகிறாரை தவிர அதற்கு அப்பால் இன்னொன்றை வணங்குவதில்லைங்கிற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா பிறர் மதத்திலேயோ இல்ல நம்ம மதத்துல இருக்கிறவங்களையோ இறை வழிபாடு செய்கிறத யாரையுமே நாம குறை சொல்ல, தப்புன்னு சொல்றதுக்கு வராது. உண்மையை உணர்ந்து கொண்டால் அகண்டாகாரமாக வணங்குகிறான். இதுதான் அந்த எல்லை கட்டிய நிலையிலிருந்து அந்த பரந்த நிலைக்கு நாம கருத்தை மாற்ற வேண்டும். அவன் மனதை விரித்து அகண்டாகாரமாக்கி வணங்குகிறான், இவன் எல்லை உடையதை வணங்குகிறான். அப்போ அந்த உருவமற்ற அந்த நிலைக்கு நாம போகணும் அப்படிங்கிறது விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதை விட இன்னொரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு 7 சம்பத்துக்கள் வேணும்னு நமக்கு தெரியும். உருவ அமைப்பு, குணம், அறிவு, பணம், கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், ஒரு 7 விஷயங்கள். இந்த 7 விஷயங்கள்ல மனிதன் வேறுபடுகிறான். அதற்கு 16 காரணங்கள் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். இதுல மகரிஷி என்ன சொல்றாங்க, இந்த 7 சம்பத்துக்கள்ல யாரோ ஒருத்தருக்கு ஒன்னோ ரெண்டோ ஒரு குறைபாடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குறைபாடை போக்குவதற்கு ஒரு உருவத்தை உருவாக்கினார்கள். கோவில்ல பல பெயர்கள்ல பல கடவுள்கள் இருக்கிறார்கள். அப்ப என்ன நடக்குது, இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப ஒல்லியா இருக்காரு, அவர் வெயிட்டே போடல அப்படின்னு வச்சுக்குவோம். மகரிஷி அவர்கள் எழுதுனதை நான் சொல்லிட்டு இருக்கேன், நானா சொல்லல. அப்ப குண்டோதரன் அப்படின்னு ஒரு கேரக்டரை உருவாக்குறாங்க. அவனை வழிபட 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 அவனுக்கு எப்பொருளை எச்செயலை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அது இவருக்கு வருது. இல்ல ஒருத்தருக்கு படிப்பு வீக்கா இருக்கா, அதற்குன்னு ஒரு கடவுளை கொடுத்திருக்கிறார்கள். சரஸ்வதின்னு நினைச்சு கும்பிட 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 யாரை கும்பிடுகிறோமோ அவர்களுடைய குணநலன்கள் என்னவோ அந்த குணநலன்கள் என்னுடைய அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும். அப்ப எனக்கு அந்த நன்மை கிடைக்குதா? இதைத்தான் பிளாசிபோ எஃபெக்ட் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்போ பணம் வேணுமா, அதற்கு ஒரு கடவுள். தைரியம் வேணுமா, அதற்கு ஒரு ஆஞ்சநேயர். இப்படி 7 சம்பத்துக்கள்ல யார் யாருக்கு என்ன குறைபாடு இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்கிற அளவுக்கு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய முன்னோர்களால் அப்படிங்கிறது அதுல தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கடைசியா, உருவ வழிபாடு தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் தன்னிலை அறிந்த மகானாகவே ஆகிவிட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் ஏணிப்படியில பாதியில தான் நிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். மனவளக்கலையில 22 வருஷமா செய்து இப்போ ஒருத்தர் இறை உணர்வே ஆயிட்டார். அப்பா அவர் ஆனந்தமா இருக்கார். மலத்தை பார்த்தாலும் அவர் ஆனந்தமா இறைநிலையா பார்க்கிறார். 1% இல்லை, ஒரு தடவை கூட கடந்த 10 வருஷத்துல எரிச்சல் பட்டதில்லை, கோபப்பட்டதில்லை, குறை சொன்னதில்லை, குற்றம் கண்டுபிடித்ததில்லை, அதிகாரம் செய்ததில்லை, அலட்சியப்படுத்ததில்லை, அவமானப்படுத்தல, இவர் புலம்பல, கோபப்படல, வருத்தப்படல, கவலைப்படல, இது எதுவுமே இல்லை. ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கார். அவர் கோயிலுக்கு போலாமோ அப்படிங்கிறது இந்த இதில் எழுதியிருக்கிறார். அவர் என்ன எழுதியிருக்கிறாரு, நீங்கள் தன்னிலை அறிந்த மகானாகவே ஆகிவிட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கோயிலுக்கு போகலாமா என்றால் போக வேண்டும். போகலான்னு சொல்லல, போக வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அதுதான் நான் சொல்வது, அதாவது மகரிஷி சொல்வது. ஏனென்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி அலைகள் மக்களுக்கு பரவ வேண்டும். அப்ப அந்த கோயிலுக்கு போறதுனால அவருடைய காந்தலை எல்லாருக்கும் போச்சுன்னா நம்ம ஒரு புண்ணியத்தை அங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி இதுல அதுக்கு அழகாக அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இப்போ 2வது பகுதி. இதுல என்னுடைய சிற்றறிவு கேட்டிய சில கருத்துக்களை சொல்றேன். சொன்னால் மட்டும் நம்பாதே. உங்களுக்கு பொருத்தமா இருக்குன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா அலட்சியப்படுத்திட்டு அதை நீங்க போயிடலாம். ஆனா சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ ஒருத்தருக்கு இந்த இது நேர்வழி, அதெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போல அவரு. இப்போ அவர் கோயிலுக்கு போறதை நிப்பாட்டிட்டார். ஏன்னா இந்த கருத்து ஒத்துக்கல. எனக்கு தெரியும் எல்லா இறைநிலை, நான் எதுக்கு அங்க போய் நான் சாமி கும்பிடணும், எல்லாமே இறைநிலைன்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்குள்ளும் இறைநிலை இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு, நான் கோயிலுக்கு போல. ஓ சூப்பர், 100% இஸ் ரைட். ஏன்னா அவர் எல்லாமே உணர்ந்து மகன் ஆயிட்டார்.
இறை உணர்வு பெற்ற மகான் அவர் கோயிலுக்கு போகணுமா? போக தேவையில்லை. ஆனா போகணும் என்பது என்னுடைய கருத்து. மகரிஷி அவர்களும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஆற்றல் எல்லாருக்கும் போகணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. இதை இன்னொரு விதமா நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். எப்படி? இப்ப நான் கோயிலுக்கு போலேன்னு வச்சுக்கோ. நான் பிரம்மஞானம் அட்டன் பண்ணது 2003லயே நான் பிரம்மஞானமும் ஆசிரியர் பயிற்சியும் முடிச்சிருக்கேன். இப்போ நான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போறதை நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் பொண்ணு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. 2 பேரப்பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? அவன் கோயிலுக்கு போவான். மகரிஷி அவர்கள் காய், பக்தி என்பது காய், ஞானம் என்பது பழம். அப்போ ஒரு பழம் எனக்கு வேணும் என்றால், அதாவது 18 வயசுல அவன்டா இப்ப 10 வயசு பையனை எல்லாம் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு நான் எடுத்துக்கொண்டால் கூட காய் இல்லாமல் பழம் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு பக்தி என்ற ஒரு உணர்வு வர வேண்டும். உண்மையிலே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம அம்மா அப்பாவை விட நமக்கு பக்தி குறைஞ்சிருக்கு, நம்மளை விட நம்ம குழந்தைகளுக்கு பக்தி குறைந்திருக்கிறது. இதுதான் உண்மை. ஏற்கனவே இந்த பரிணாம வளர்ச்சியில அறிவு வளர்ச்சி அடைந்து கொண்டு இருப்பதனால் பக்தியில இருக்கிற ஈடுபாடு, அக்கறை, இல்ல அதுல இருக்கிற நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. இதுல நான் வேற கோயிலுக்கு போனேன்னு வச்சுக்குவோம், என் பேரன் போவானா? என் பேரனை விட்டுருங்க, அவனோட பேரன் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற, அப்ப என்ன நடக்குது? வருங்கால சந்ததியினர்களுக்கு பக்தி மார்க்கம் என்ற ஒன்றே இல்லாமல் போகிற அளவுக்கு மனவளக்கலைஞர்களாக இருக்கிற நாம், நம்முடைய எண்ணத்திற்கு வலிமை ஜாஸ்தி. அப்ப நாமளே அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை வச்சிருக்கலாமா? கோயிலுக்கு போறோம் போகல, ஆனா அந்த கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அங்க நிப்பாட்டிட்டாங்க. நான் இங்க பார்த்த ஒருவர் அவர் வீட்டுல இருக்கிற யாரும் போக கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? அப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, வருங்கால சந்ததியினருக்கு பக்தி என்ற ஒரு காய் இருந்தால் மட்டுமே ஞானம் என்ற ஒரு பழம் கிடைக்கும் என்றால், அப்ப நான் போய்த்தானே ஆகணும். நான் இறையனூர்வே பெற்றுட்டேன், நோ ப்ராப்ளம். ஆனாலும் போகணும் என்பதற்கு இது ஒரு 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 கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோடு பார்த்தால் நமக்கு புரியும். ரெண்டாவது, சூரிய வெளிச்சம் இருக்கு, அது எல்லா பக்கம் தான் வருது. ஆனா நான் ஒரு சின்ன லென்ஸ் மூலமாக அதை பாஸ் பண்ணினேன்னா அங்க ஒரு ஒரு பேப்பரை வச்சா கூட எரிஞ்சு போயிடும். ஒவ்வொரு கோவிலும் ஒரு எனர்ஜி பேங்க். அங்க ஒரு ஆற்றல் களம் இருக்கு, சக்தி பீடமாக அது இருக்கிறது. நான் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இப்ப வந்த கோவிலை சொல்லல, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோவில்ல மிகப்பெரிய அதுக்கு உள்ள ஒரு விஞ்ஞானமே இருக்கு. அப்ப அந்த ஆற்றலை அங்க வாங்கி தேக்கி சேமித்து எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு அந்த மூல அறுவரை பாருங்க, அந்த 3 பக்கமும் செவுரு இருக்கும், எல்லாம் க்ளோஸ்டா இருக்கும். ஒரு 2 கண்ணாடியை வச்சிருப்பாங்க. இது ரெஃப்ளெக்ட் ஆகி லெஃப்ட் ரைட்டு சாமி கும்பிட்ற அவ்வளவு பேருக்கு இந்த ஆற்றல் போகிற அளவில் அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்போ எனக்கு ஆற்றல் வேணும் அப்படின்னு சொன்னால் அங்க போனா ஆற்றல் கிடைக்குது. இப்ப இது விஞ்ஞானமே, விஞ்ஞானம் உங்களுக்கு அந்த விஞ்ஞானத்தோட ப்ரூஃப் அடுத்தால வருது. இப்ப வெறும் ஆற்றல் மட்டுமல்ல, கோவிலுக்கு போகும்போது சப்பலை வெளியில போடணும். ஏன் சப்பலை போடணும்? கடவுளுக்கு கொடுக்குற மரியாதை மட்டும் இல்ல, இறைவனை வணங்கும் போது கொடுக்குற மரியாதை மட்டும் இல்ல, வெறும் காலில் அங்க நடக்கிறோம். அது இருக்கிற இடத்துக்கும் இதுக்கும் ஒரு 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் தூரம் இருக்கு. அப்ப இந்த தூரத்துல நம்ம வெறும் காலோட நடக்கும் பொழுது அங்க பெரிய நம்ம வீட்டுல இருக்கிற மொபைல் இந்த இது மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க, டைல்ஸ், கல்லு மண்ணா இருக்கும். அப்ப நிலத்திலிருந்து ஆற்றலை நாம் எடுத்துக்கொள்ளும், 5 பூதத்திலிருந்தும் நாம் ஆற்றலை எடுத்துக்கொள்கிற அளவிலே அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இதுல இருக்கிற குறைபாடுல நோயா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நம்ம பிளாட்ல இருக்கும், காத்தே உள்ள வரமானு, பாதி பிளாட்ல உள்ள சௌரிய வெளிச்சம் வர்றதில்லை, காற்று வருவதில்லை. அட்லீஸ்ட் ஒரு நாள் கோவிலுக்கு போனா, வாரத்துக்கு ஒரு நாள் போனா கூட இதெல்லாம் கூட அங்க கிடைப்பதற்கு இங்கே வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு தெரியும் அங்க கொடுக்குற தீர்த்தம், பச்சை கற்பூரம், துளசி, குங்குமப்பூ, இதுலெல்லாம் சேர்ந்து அதுல ஆன்டிபயோட்டிக் இருக்கிறது என்று விஞ்ஞான ஆராய்ச்சி சொல்லுகிறது. அதை ஒழுங்கா குடிச்சாலே நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது. நமக்கே பார்த்துட்டோம் பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லி. இதை நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒரு 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 தீவிர நோய், கேன்சர் மாதிரி இருக்கிற நோயாளிகளுக்கு நீ இந்த உணவு தான் சாப்பிடணும், அப்பதான் உனக்கு நோய் குணமாகும். இன்னொரு 100 பேருக்கு உனக்கு பிடித்த கடவுள் யாரு, நீ அந்த கடவுள் பேர்ல விரதம் இருந்தேன்னா இந்த விரதத்தின் போது இதை மட்டும் தான் நீ சாப்பிடணும், உனக்கு நோய் சீக்கிரம் குணமாகும். இந்த உணவை தான் சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்தி சாப்பிட்டவர்களுக்கு உடல் நலம் குறைந்து இருக்கிறது. கடவுள் நம்பிக்கையின் பேரில் விரதம் இருந்தவர்களுக்கு எந்த மருந்தும் கொடுக்காமலேயே உடல் நலம் முன்னேறி இருக்கிறது என்று ஒரு ஆராய்ச்சி இல்ல, பல ஆராய்ச்சிகள் இதை நிரூபணம் செய்திருக்கிறது. அப்போ ஏன் அதை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கூடாது? ஏதோ விரதம் இருக்கிறது எவ்வளவு நல்லது நம்ம உடலுக்கு, நம்ம குழந்தைகளுக்கும் ஒரு நல்லதா அதை கொடுக்க போறோம். நோய் குணமாகிறது ஒன்றும் இல்லை. கோவிலுக்கு 1/2 மணி நேரம் போயிட்டு வந்தவர்களுக்கு கொலாஸ்ட்ரால் குறைகிறது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைஞ்சிருக்கு என்று ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறைய இருக்கிறது. சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் உள்ள போனாலே ஒரு மன அமைதி கிடைக்கிறதுன்னு எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? நான் பல கோவிலில் போய் அங்க போய் ஒரு துண்டை போடும், ஒரு மெடிடேஷன், உங்களால் அந்த ஆற்றலை உணர முடியும்.
அது மட்டுமல்ல, நம்முடைய எதுக்காக சாமி கும்பிடுறோம்? அப்பா நீதாப்பா எல்லாம், நான் ஒண்ணுமே இல்லை. நம்முடைய தன்முனைப்பு, நம்முடைய ஆணவம் கரையணும். கரைகிற வரை நான் கோயிலுக்கு போறேன். என்னுடைய ஆணவம் எனக்கு 100% குறைகிற வரை அதை பார்க்கும்போதுதான் எனக்கு ஞாபகம், எப்பா நீதான் எல்லாம், நான் ஒண்ணுமே இல்லை. ஏதோ ஒரு சின்ன டிராமா போடுறதுக்கு வந்திருக்கேன், டிராமா முடிஞ்சோன்னு நான் போறேன். ஆனா எல்லாத்தையும் ஏக்கி கொண்டிருக்கிற நீ, எல்லாம் சரியா செய்து கொண்டிருக்கிற அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வருவதற்கு அது உதவி செய்கிறது, ஆணவத்தை போக்குவதற்கு. நான் முதல்ல சொன்ன ஒரு அம்மா, ஒரு சகோதரி கூப்பிட்டாங்கன்னு, அவங்க சொன்ன பிரச்சனை இதுதான். சார் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் சார். நான் வந்து பிரம்மஞானி ஆகி 7 வருஷம் ஆச்சு, அருள்நிதி ஆகி 7 வருஷம் ஆச்சு. நான் இதில் சேவை கூட நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கோவில் போகிறது இதிலெல்லாம் எந்த ஈடுபாடும் இல்லை. முதல்ல நம்பிக்கையும் இல்லை, ஈடுபாடும் இல்லை. ஏன்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நான் இதுக்கு அங்கே போய் சாமி கும்பிடணும்? ஆனால் இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, என் மாமனார் என் மாமியார் அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் என்னை படுத்து எடுக்கிறாங்க. படுத்து எடுக்கிறது மட்டும் இல்லை, இதை சொல்லியே என்னை நோக்கடிச்சிட்டு இருக்காங்க. என்னால் இதை சமாளிக்க முடியல. என்ன செய்யறது? அப்போ நான் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டு கேட்டேன் நான். ஓகே, உங்கள் மாமனார் மாமியார்லாம் குறை சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறார்? சார், வீட்டுக்காரர் மட்டும் இல்லை, எங்கள் அம்மா அப்பா எங்கள் தம்பி தங்கச்சியே இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீ இன்னும் தப்பு பண்ணுற தப்பு பண்ணுறேன்னு என்ன சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அறிவு அவங்களுக்குலாம் போல சார். அப்படி இல்லை, உங்களுக்கு தான் பத்தலை. ஏன்னா மகரிஷி அவர்கள் நல்லதே விஷயமாய் ஆயினும் வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் தள்ளி போட வேண்டும் என்று குடும்ப அமைதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருப்பார். இப்ப நான் இறை உணர்வு பெற்றுட்டேன், எல்லாம் கிடைச்சிட்டேன், கோவில் போக வேண்டிய அவசியமே இல்லை, போகாதீங்க. ஆனா ஒய்ஃப் ஒத்துக்கலைன்னா, வீட்டுக்காரர் ஒத்துக்கலைன்னா, அம்மா ஒத்துக்கலைன்னா, என் தம்பி என் பையன் ஒத்துக்கலைன்னா, அப்ப அவர்களுக்காக நான் செய்யணுமா வேண்டாமா? அப்போ இது எல்லாத்தையும் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இத்தனை விஷயங்கள் இதுல, இது எல்லாமே இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்திருக்கிறது. அங்க கொடுக்கிற பெல்லு கூட பல சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுது. மூளையில இருக்கிற ஒரு ஏரியா கிளீன் ஆகுது. அப்படியே அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த பெல்லோட 8 செகண்டுக்கு இருக்கும். அது அவங்க பெல் அடிச்சு நிப்பாட்டின பிறகு 8 செகண்டுக்கு அது இருக்கு. அந்த 8 செகண்டுக்கு உள்ள நிறைய வைப்ரேஷன் ரெசனேட் ஆகுது. அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கிறதுன்னு ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, பழைய கோவில்கள் எல்லாம் அட்டகாசமா காந்த திணிவு அதிகம் இருக்கிற இடத்தில் அதை நிறுவி இருக்கிறார்கள். சில கோவிலும் பார்த்தா ஒரு நேர்கோட்டில் இருக்கு. அந்த இடத்துல டெலஸ்கோப்பும் கிடையாது, சேட்டலைட்டும் கிடையாது. எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க? கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எனர்ஜி ஃபீல்டு, அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கோவிலில் போயிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் லெவல் குறைந்திருக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைஞ்சிருக்கு, இன்க்ரீஸ்ட் ஆல்ஃபா தீட்டா பிரெயின் வேவ் ஆக்டிவிட்டி. நம்ம மெடிடேஷன் பண்ணால் என்ன கிடைக்குமோ அந்த அளவுக்கு மன அலைச்சூழல் ஆல்ஃபாக்கு போயிருக்கு. ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி, இதய துடிப்பு, அந்த வேரியேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்படி பல நன்மைகளை விஞ்ஞானம் சொல்லி இருக்கிறது. ஸோ சுருக்கமா, ஒட்டுமொத்தமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுல என்ன குறைபாடு இருக்கு அதையும் ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அங்க ஒரு பிசினஸா மாறிட்டு இந்த சிலையை காட்டியே எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுல இருந்து நாம விடுபட வேண்டும். கருத்தினை உற்றுப்பார். நாம் இதுவரைக்கும் செய்த கருத்துக்களை கொஞ்சம் உற்று பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக எந்த நோக்கத்திற்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம கண்டிப்பாக முழுமையான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே வேண்டுகோள் என்னன்னா, நம்ம இறை உணர்வு பெற்றுவிட்டோம் என்றாலும் கூட என் பேரக்குழந்தை பேரக்குழந்தையோட பேரக்குழந்தை இந்த பக்தி வர வேண்டும் என்றால் போக வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இத்தோடு இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கோவிலுக்கு போகலாமா என்ற தலைப்பில் ஐயா ஒரு சிறப்பான ஒரு முன்னுரையாக நம் அனைவரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய அருட்தந்தை அவர்கள் அருளிய பல கவிதைகள் எல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. இதை ஒட்டிய கேள்விகள் ஐயங்கள் இருந்தால் ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி தங்கள் கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கும் பொழுது அது அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதல் அன்பராக வள்ளிநாயகி முத்துக்குமார் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயாவிடம் நீங்க உங்க ஐயங்களை கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. அதாவது இது எல்லா நிலைகள்லையும், பக்தி நிலையிலும் சரி, அதுக்கு அடுத்த நிலையில இப்போ நம்ம ஞானத்தை நோக்கிய பாதையிலும் சரி, மகரிஷி வழியில போகும்போது இந்த ஐயங்கள் வந்து டெய்லி நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது.
இப்போ நீங்க வந்து சொன்ன மாதிரி நம்மளுடைய காந்த சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் அங்க போகலாம். அதே சமயம் அது எல்லாருக்கும் பரவுறதுக்கும் நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போறதுங்கிறது தேவைன்னு சொன்னீங்க. ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா, நம்ம இப்ப வந்து இந்த தியான வழியில நம்மளுடைய நேரங்கள் வந்து குடும்பத்தை கவனிச்சு தியானம் பண்ணும்போது அந்த அந்த பாதையும் நம்ம கால் வைக்கிறதுங்கிறது காலம் பத்தாது அப்படின்னு தோணுது. ஆனா இதுலயே அந்த திருப்தி கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பக்தி ரூட்ல ரொம்ப பிடிச்சது மந்திரங்கள் உச்சரிக்கிறது, மந்திரங்களை கேட்கறது. இதுல எனர்ஜின்னு நான் நம்புறேன். அத வந்து நான் வந்து இப்ப அதிகாலையில 3 மணிக்கு எந்திரிக்கும் போது அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுக்கிட்டு தான் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்றேன். அப்போ இதோட பலன் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது இப்போ நான் கொடுத்த சிந்தனை உரையில வந்து இப்போ உடனே எல்லாரும் கோவில் கோவிலா தேடி போங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அப்படி ம், அர்த்தம் இல்லை. நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கிறது முதல்ல கொள்கையை மாற்றணும். கோயிலுக்கு ஆ, போறது ஆ, தப்பு அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றணும். நம்பர் ஒன். ஏன்னா எதிர்காலத்துக்கு பிரபஞ்சத்துல பதியுது, எல்லாருக்கும் போகுது அப்படிங்கிறது நான் முதல்ல என்னுடைய நோக்கம். நாம இப்படி ஒரு கொள்கையை வைத்திருக்கிறது தவறு என்பது என்னுடைய கருத்து. அது முதல் விஷயம். அதுக்காக போகணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுடைய வாய்ப்பை பொறுத்து, நேரத்தை பொறுத்து, மற்றவர்களுடைய ஒப்புதலை பொறுத்து நீங்க அதை முடிவு பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வீட்டுல நீங்க மந்திரங்கள் சொல்றீங்க தாராளமாக. அதாவது மந்திரம் என்றாலேயே மண் பிளஸ் இந்திரா, மனதை நம்முடைய கண்ட்ரோலுக்கு வயப்படுத்துவதற்கு ஒரு எந்திரம் எது என்று கேட்டால் இந்த மந்திரம். மண் பிளஸ் எந்திரா மந்த்ரா. மண் என்றால் மனம் சான்ஸ்கிரிட்ல. இந்திரா அப்படிங்கிறது ஒரு இயந்திரம், ஒரு மிஷின். காஃபி ம், போடுறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி அது ஒரு மிஷின். என்ன மிஷின்? இந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது மனம் அங்க ஒரு நம்ம உடலுக்குள்ள ஒரு ஒரு வைப்ரேஷன் உண்டாகுது. நிறைய சக்கரங்களை அதை ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ மனம் வந்து ஒரு அமைதி நிலைக்கு வருகிறது. தாராளமாக அதை சொல்லலாம், தப்பே இல்லை. உங்களுக்கு டைம் இல்லை, நேரம் அதெல்லாம் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. தாராளமா சொல்லலாம். அதுக்கு நீங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், அதுவும் ஒரு மந்திரம் தான். அந்த ஆமா, மந்திரத்தையும் சொல்லலாம், தப்பே கிடையாது. ம், ஆமா. இல்ல, ஆனா இது வந்து இந்த கொள்கையா எடுத்துக்கிடல. ஆனா வந்து அது வந்து போக முடியல அப்படிங்கிறதுக்காக மனசு குழப்பவும் இல்ல. சூப்பர். அது எப்படி அவ்வளவுதான், ஃபைன், நோ ப்ராப்ளம். ஆ, அதாவது நீங்க டைம் இல்ல, இது இல்ல, போல, அவ்வளவுதான். ஆமா, நான் ஆமா. போக மாட்டேன், போக கூடாதுன்னு ஒரு எண்ணம் வச்சிருந்தீங்கன்னா அது உங்க ஃபேமிலிக்கு ஆ, எல்லாருக்கும் போகும். குறிப்பாக சரி. உங்க சந்ததி எல்லாருக்கும் போகுது. அதை கொஞ்சம் மாத்துறது தான் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத நோக்கம். உங்க உங்க பாயிண்ட்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஓகே ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. தெளிவா நன்றி. அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக டாக்டர் எஸ் விஜயசாரதி அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். நல்லா இருக்குங்க ஐயா. எனக்கு என்னங்க ஐயா, நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க இந்த ஊர்ல இருக்கிற இந்த சிவன் கோயிலுக்கு போகணும், இந்த ஊர்ல இருக்கிற இந்த அம்பாளுக்கு போய் நீங்க விளக்கு போடணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்க ஐயா. அதை வந்து கண்டிப்பா நம்ம எடுத்துக்கிட்டு செய்யணுமா? இல்ல நம்ம வந்து நம்மளுடைய தவத்திலேயே தவம் செய்யும் போதே நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பண ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எங்களுக்கு ரெக்டிஃபை ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம தவத்தினுடைய முடிவுல நம்ம நிறைய சங்கல்பங்கள்லாம் சொல்றோம். அந்த மாதிரி செஞ்சாலே போதுமாங்கய்யா, இல்ல இவங்க சொல்ற கோயில்களுக்கெல்லாம் கண்டிப்பா போயே ஆகணுமாங்கய்யா? இத பத்தி ஒரு விளக்கம் கொடுங்கய்யா. ஏன்னா எங்க பார்த்தாலும் நிறைய இதுல பரிகாரத்துல வந்து இந்த பரிகார ஸ்தலத்துக்கு போனாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும், இந்த பரிகார ஸ்தலத்துக்கு போகாத வரைக்கும் நீங்க இப்படிதான் கஷ்டப்படுவீங்க, இந்த மாதிரி நிறைய இதுல குழப்புறாங்க இல்லைங்கய்யா. அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கொஞ்சம் விளக்கம் கொடுங்கய்யா. கண்டிப்பா. வாழ்க வளமுடன். இது வந்து நான் இந்த ஜோதிடம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிக்கும் போது ரெமிடியல் மெஷர்ஸ், அதாவது பரிகாரம் அப்படின்னு ஒரு பல பல பாடங்கள் நம்முடைய முன்னோர்கள் அமைதி கொடுத்து, இப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிற வேதாத்திரியத்துக்குள்ள வந்த பிறகு, அந்த விளக்கங்கள் எல்லாம் கேட்ட பிறகு, தவறு இழைத்து விட்டு பரமனை வேண்டுவதால் என்ன பலன் என்று மகரிஷி அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டு இருப்பார்கள். என்னுடைய பர்சனலா நான் என்ன செய்வேன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, எனக்கு பரிகாரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இது வந்து எத்தனை பேருக்கு அற்புதமாக வேலை செய்திருக்கிறது என்று. அது திக்துறவும் போடக்கூடாது. யாருக்கு கடவுள் மீது அவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அவர்களுக்கு அந்த பரிகாரம் வேலை செய்யும். இது விஞ்ஞானம், பிளாசிபோ எஃபெக்ட். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ
அதுவாக மாறிவிடுவீர்கள். கடவுள் எனக்கு இந்த கால் வலியை போக்கிடுவாரு அப்படின்னா உங்களுக்கு போகும் என்பது விஞ்ஞானம் சொல்லுகிற ஒரு உண்மை. அப்போ அப்ப என்ன நடக்குது? இந்த பரிகாரம்ங்கிறது நம்முடைய முன்னோர்கள் என்ன என்ன ஒரு அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், ஆமாயா எனக்கு இப்ப சரியில்லை, எனக்கு பிரச்சனை ஆகி போச்சு, வேலை போச்சு. அப்போ மனிதனை எப்படியாவது ஊக்கப்படுத்தணுமே, ஏதோ ஒரு மோட்டிவேஷன் பண்ணணுமே. உன் லைஃப் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம அதை பார்த்து சொல்லிட்டா என்ன ஆகுறது? அவன் உடஞ்சுதான் போயிடுவான். அவனை தூக்கி விடணும். அப்ப இந்த தூக்கி விடுவதற்கு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டதுதான் பரிகாரம். உங்க மனசு அளவுல யாருக்கெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை 200% 100% இருக்கோ அவர்கள் அதை செய்வது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது செய்யலைன்னா, ஐயோ அவர் சொல்லிட்டார் வேற, உங்க காதுல வேற வந்து விழுந்துடுச்சு, நீங்க தூங்கும்போது அது குத்திக்கிட்டே இருக்கும் பாத்தியா, அதனாலதான் உனக்கு ப்ராப்ளம் தொடர்ந்துட்டு இருக்கு, அதனாலதான் உனக்கு ப்ராப்ளம் தொடர்ந்துட்டு இருக்கு. இது அவர்கள் செய்யற ஒரு தவறு. ஆக்சுவலா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆனா சொல்லிவிட்டார்கள், கேட்டு விட்டார்கள். இப்ப என்ன ஆகும்? இவங்க அதை செய்யலைன்னு சொன்னால் 1 வருஷத்துக்கு இல்ல 4 வருஷத்துக்கு குத்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது ஒரு புற்றுநோய் மாதிரி என்னுடைய காந்தத்தினுடைய அந்த சுத்தமான அந்த காந்தத்தை களங்கப்படுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா என் மனசுல ஒரு நிறைவேற நான் வேண்டான்னு ஒன்று போட்டு வச்சிருக்கிறேன். இது கிட்டத்தட்ட சிகரெட் பிடிக்கணும்னு ஆசை வருது, சாச்சா கெடுதலாச்சே அப்படின்னு நான் ஒதுக்கிட்டேன். அது சப்ரஸ் தான் இருக்கு, நிவர்த்தி ஆகல. நிவர்த்தி ஆகணும்னா மகரிஷி சொல்லுகிற அந்த ஏன் அந்த ஆசை வந்ததுன்னு கண்டுபிடிச்சு அந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில போய் என்னுடைய டிஸ்க்ல, என்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல கருமையத்துல எந்த இடத்துல பதிஞ்சிருக்குங்கிறத பார்த்து அந்த இடத்துல மேல் பதிவாக இன்னொன்னு போட்டால் மட்டுமே அது என் குழந்தைக்கு போகாது. இந்த ஒரு மனோதத்துவ அடிப்படையில் மகரிஷி அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ யாருக்கு நம்பிக்கை நிறைய இருக்கிறதோ அவர்கள் இதை செய்வதுதான் சரியா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் சொல்லிட்டாரு, தொடரும் சொல்லிட்டாரு. நாம இப்ப என்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொல்றது, நான் நம்புற இந்த பிரச்சனை சால்வ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு 100% நான் செய்வேன். சப்போஸ் நான் அப்படி செய்ய ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது என் வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ள, நோங்க என்னங்க உங்களுக்கு என்ன ஆகும், மிஞ்சி போனா 1000 ரூபாய் செலவாகுமா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், இந்தாங்க இதை கலத்தி வச்சுக்கோங்க நீங்க செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த அளவுக்கு விடவே கூடாது. அவங்களுக்கு பிடித்தம் இருக்கா, கண்டிப்பா செஞ்சிடணும். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி குழந்தைகள் இவர்களுடைய ஆற்றல் ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கணவன் ஒரு பக்கம் வேண்டாங்கிறாரு, மனைவி பரிகாரம் செய்யணுங்கிறாங்க, சிக்கல் தான். அப்ப உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி சிக்கல் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஆற்றலை ஒரு இடத்துல குவிக்கிறதுக்கு உண்டான வகையிலே குடும்பத்துல எல்லாருக்கும் பார்த்துட்டு நீங்க முடிவு செய்யறது கரெக்டா இருக்கும். அது நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிற எதுக்கும் ஏன் காரணம்னு கேட்கவே கூடாது. கேட்டாலேயே அதனுடைய பலன் கம்மியா தான் கிடைக்கும். இதுதான் பிளாசிபோ எஃபெக்ட்ங்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். ஐயா அப்படின்னாங்க ஐயா, அப்போ நம்ம பரிகாரம் பண்ணா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்னு சொல்ல முடியாது இல்லைங்க ஐயா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு எனக்கும் என்னோட டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் சிக்கல் இருந்ததுங்க ஐயா. ஆனா நான் தவம் செய்ய ஆரம்பிச்சு அவரை வாழ்க வளமுடன் சொல்லும் போது இப்ப எல்லா ப்ராஜெக்டும் கூப்பிட்டு எனக்கு தான் கொடுக்குறாரு. சோ அப்ப நான் வந்து கோயிலுக்கு போயோ பரிகாரம் பண்ணியோ எனக்கு வாழ்க்கைக்கான பிரச்சனையும் நான் தேடலையே, தவத்திலே கிடைக்கிறது தானங்கய்யா. அப்ப இது அவசியமான்னு கேக்குறேங்கய்யா, செய்யணுமா? அவசியம்ங்கிறது நம்மளுடைய அதாவது கண்டிப்பா அவசியமானு கேட்டீங்கன்னா, யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவசியம், யார் இதை தெளிவா புரிஞ்சிருக்கார்களோ அவர்களுக்கு அவசியம் இல்லை. ஓகேவா? ஏன்னா இப்ப நீங்க பரிகாரம் பண்ண எல்லாம் நடந்துருமா? எப்படி நடக்கும்? அதற்குண்டான முயற்சி எடுத்தா தான் நடக்கும். ஆனா ஆள் மனசுல என்ன நினைக்கிறாங்க, அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல, நம்ம இதை பண்ணிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டோம் கண்டிப்பா இது நடக்கும். அதாவது பையன் மேத்ஸ் போயிருக்கான், எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லாம் கரெக்டா பண்ணடான்னு சொல்லியிருக்காங்க, அவன் வந்தோடனே ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டான், எனக்கு தெரியும் நீ மிஸ்டேக் விடுவேன்னு. அவன் எப்படி மிஸ்டேக் விடாம வருவான்? ஏன்னா இவங்களுக்கு ஆள் மனசுல இவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, என் பையன் ஒரு சில்லி மிஸ்டேக் விட மாட்டான்னு சொல்லிட்டு. சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும். 100% நம்பிக்கையோடு நான் கேட்டால் அந்த நம்பிக்கையை தருவதற்கு உதவி செய்வது இந்த பக்தி மார்க்கம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலா ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்றேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாங்க ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆலியார் போயிருக்கும் போது, நாங்க வெளிநாட்டுல இருந்து வந்ததுனால எங்களெல்லாம் கூட்டுட்டு ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆலியார்ல இருக்கிற ஒரு விஎஸ்பி கிராமப்புற சேவை திட்டத்துக்கு கூட்டு போனாங்க. அந்த அந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, அது பெண்கள் கிளாஸ். அவங்க எல்லாம் பேசினாங்க. நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு உங்க காலில் நான் விழணும் அப்படின்னு அவங்கள்ட்ட கடைசியாக நான் பேசினேன். அவங்க சொன்னதெல்லாம் என்னன்னு கேட்டா, ஒரு அம்மா சொல்றாங்க, அவங்க பையனுக்கு வந்து 8 வயசு, யூரின் வந்து 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு ஒருக்க யூரின் வந்துகிட்டே இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காமிச்சா ஒரு சர்ஜரி பண்ணணும்ட்டாங்க, எவ்வளவு பணம் வேணும்ட்டாங்க, அவ்வளவு பணம் அவங்கள்ட்ட இல்லை. அந்த நேரத்தில் அந்த ஊர்ல இந்த மனவளக்கலை மன்றம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, பையனை கூப்பிட்டு எப்படியாவது நீ வந்து இந்த கிளாஸுக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வேற மாடியில இந்த கிளாஸ் நடக்கிற இடம் அந்த ஊர்ல மாடியில வச்சு நடத்தியிருக்காங்க. இந்த பையனுக்கு அங்க வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேல அவனால இருக்க முடியாது. ஸ்கூல்லயே எல்லாரும் கேலி பண்றாங்க.
இவன் வேற கீழே இறங்கி கொஞ்ச தூரம் நடந்தா தான் அந்த யூரின் போகக்கூடிய வாஷ்ரூம் இருக்கு, அதுக்குள்ள இவன் போயிடுறான். இப்படி வந்து அவனுக்கு பல சிக்கல்கள் இருக்கு. ஆனா அந்த அம்மா, எனக்காக நீ இது ஒன்றை மட்டும் செய், நீ இடையில போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நீ கிளாஸுக்கு வரணும்னு. அந்த பிஎஸ்பியில அந்த வகுப்புகள் ஆரம்பிச்சு ஒரு 5 மாசம் தான் ஆயிருக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, என் பையனுக்கு 75% நோய் குணமாயிட்டுங்கிறாங்க. ஒரு சர்ஜரியும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஏன்னு தெரியுமா? நாம கொஞ்சம் படிச்சுட்டா சந்தேகப்படுவோம். சும்மா கையை சுத்த சொல்றாங்க, ஃப்ரோசன் ஷோல்டர் போயிருமா என்ன, அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. படித்தவர்களுக்கு தான் நோய் இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்கு. ஏன்னா இவங்க டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னாடியே கூகுள்ல டயபெட்டிஸ் என்னன்னு பாத்துறாங்க. அவங்க போய் 240, 240 இப்பவுமே பிபி எகிரிரும். படிக்காதவன் நேர டாக்டர் நான் என்ன செய்யணும், இது 3 நேரம் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, ஓகே டாக்டர். அவன் அடுத்த நாள் போறாங்க, சுகர் கண்ட்ரோலா இருக்கு. அப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்தால் படிக்காதவர்களுக்கு நம்பிக்கை என்பது மிக ஆழமாக சூப்பரா வேலை செய்துட்டு இருக்கு. படிச்ச நாம அந்த இடத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் அப்படி இருக்கான்னா 28 டாக்டரை பார்த்துருப்போம், 28 ஸ்டேட்ல போய் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த டாக்டர் இருக்காரோ நிலத்தை கூட வித்து பார்த்துருப்போம். ஆனா நம்பிக்கையா மகரிஷி எக்ஸசைஸை சொல்லி கொடுத்துருப்போமா? யோசிச்சு பார்க்கணும். ஸோ நம்பிக்கை இருக்கிறது என்றால் அது உதவி செய்யும். அதுக்காக எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? கண்டிப்பா தீராது. அதுக்குண்டான முயற்சி எடுத்தா தான் தீரும். ஆனா அந்த முயற்சியை எடுப்பதற்கு ஒரு நம்பிக்கை அவசியம். ஸோ அவசியமா? நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா அது வேலை செய்யாது, தேவையும் இல்லை. நம்ம சிஸ்டத்துல நீங்க இருக்கும் பொழுது நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு, நமக்கு தேவையான விஷயங்களுக்கு எதை செய்தால் சிக்கல் தீரும் என்ற அளவில் மன அலைச்சலை குறைக்க முடியும். குறைச்சிட்டீங்கன்னா பூட்டுக்கேற்ற சாவியை கண்டுபிடிக்க முடியும். எதுக்கு இந்த பரிகாரம்? அதான் நான் சொல்ல, எனக்கு பெர்சனலா அதுல நம்பிக்கை கிடையாது. நான் அந்த சாப்டர் படிக்கவும் இல்லை, தேவையும் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஒரே வார்த்தை, தவறு இழைத்து விட்டு பரமனை வேண்டுவதால் என்ன பயன் அப்படிங்கிறத என் மனசுல இருக்கு. இப்போ எனக்கு நம்பிக்கை வருமா? வராது. ஸோ அதனால நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நோ அப்படின்னு என்னுடைய பதில். ஆனால் ஒரு படிக்காதவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இதுபடி நீங்க போனா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு சொல்றதை விட, அவங்க அதை நம்பி இருக்காங்க, ஆழமா நம்புறாங்க, இதை செய்யுங்கம்மா, அதை செய்துட்டு இதையும் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பவன் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இப்ப நம்ம அடுத்தவங்களை பார்த்துட்டு பொறாமப்படுறோம் சில விஷயங்கள்ல. அது அந்த விலங்கின பதிவுகள் இருக்கிறதுனால நமக்குள்ளேயே இருக்குது. அவன் கார் வாங்கிட்டானே, அவன் வீட்டுக்கு புது மெத்த வாங்கிட்டானே அப்படின்னு நம்ம பொறாமப்படுறோம் சில சமயங்கள்ல. சில சமயங்கள்ல நம்மளை பார்த்தும் சில பேர் பொறாமப்படுறாங்க. அதாவது ஒரு புதுசா நம்ம ஏதாவது பொருள் வாங்கியிருந்தாலோ, இந்த நகை வாங்கிட்டீங்களா, இது வாங்கிட்டீங்களா, அதாவது கண் திருஷ்டி அது மாதிரி இது இருக்குது. இப்ப நம்ம அடுத்தவங்களை பார்த்துட்டு பொறாமப்படுறது எப்படி இது பண்றது? இப்ப கண் திருஷ்டி இருக்குன்னா சூடம் சுத்தி போட சொல்லுவாங்க எங்க அம்மா. நைட் சூடத்தை கொளுத்தி நம்ம பொருத்தி வைப்போம். இதை பத்தின உங்களோட கருத்து என்னங்கய்யா? இது முத கேள்வி. அடுத்தது 2வது கேள்வி எப்படி நம்ம ஸ்டே ஃபோக்கஸ்டா இருக்கிறது? ஒரு 1 hour ஒரு வேலை செய்யறோம்னா ஸ்டே ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம இது பண்ணலாம்? இது ஒரு 1 hour ஒர்க்குக்கு, 1 day ஒர்க்குக்கு. இப்ப நம்ம லாங் டேர்ம் கோல் இருக்குது, ஒரு எம்என்சி கம்பெனில நம்ம பிளேஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எப்படி ஸ்டே ஃபோக்கஸ்டா இருக்குது? ஏன்னா இதுக்கு நடுவில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வருது. ஒரு மூவி பார்க்க வேண்டியது இருக்குது, ஒரு நண்பர்கள் அங்க கூப்பிடுறாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இன்னும் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு என்னென்ன சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு 2 கேள்வி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் முதல் கேள்விக்கு வரும், பொறாமை. முதல்ல இதுக்கெல்லாம் நாம என்ன ஞாபகம் வரணும்? ஃபர்ஸ்ட், கடவுள் எல்லாத்தையும் சிறப்பாக கரெக்டாக செய்துட்டு இருக்கார், நடப்பதெல்லாம் சீராக நடந்து கொண்டு இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னா முதல்ல நான் பொறாமப்படுறதை பற்றி சொல்கிறேன். மற்றவர்களுக்கு ஒன்று கிடைச்சிருக்குன்னா உடனே அவங்கள நினைச்ச உடனே வாழ்க வளமுடன் வாழ்த்த ஆரம்பிக்கணும். இயற்கை எல்லாத்தையும் சீராக நடத்தி கொண்டிருக்கிறங்கிற அந்த அந்த ஒரு புரிதல் ஆள் மனசில் இருக்கணும். நாம் இதை எந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்கி வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் செயல்படுத்த முடியும். 2, எந்த அளவுக்கு மனோசக்தி கூடியிருக்கிறதோ அந்த அளவுக்கு இது நடைபெறும். 3, எந்த அளவுக்கு என் மன அலைச்சல் குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு இது செயலுக்கு வரும். இந்த 3க்கும் புரிதல் ஈஸியாக வந்துடும். நமக்கு 2-3 தடவை இல்லை ஒரு 10 தடவை திருப்பி திருப்பி இந்த சிந்தனை உரைகள், இதை பற்றிய விஷயங்களை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா ஆள் மனசில் பதிஞ்சிரும். ஆனால் இந்த 2 இருக்க, இந்த 2க்கும் மனோசக்திக்கும் அலைச்சலை குறைப்பதற்கும் தவம் டெய்லி செய்யணும். எனக்கு நாளையிலிருந்து இது நிற்கணும் அப்படின்னா நோ டேப்லெட்ஸ், இதுக்கு கிடையாது. நாம மனோசக்தியை கூட்டணும், அலைச்சலை குறைக்கணும். இதுக்கு ரெகுலராக தவம் செய்யணும், இல்லை மௌனம் அடிக்கடி நிறைய இருக்கணும். இருந்தால் அந்த 2மே நமக்கு கிடைக்கும்.
ஸோ இது வந்து முதல் கேள்வி. இன்னொருத்தர் பொறாமப்படுறாங்க, கவலையே பட தேவையில்லை. நம்ம வந்து நம்மளை சுற்றி நல்லதை நினைக்கிறோம், நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம், நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை கூட்டுறோம். அவர்களுடைய எதிர்மறை காந்த அலைகள் வரும், ஆனால் வராது. அது தானாக திருப்பி போயிடும், அவங்கள மாற்ற ஆரம்பிச்சிடும். இங்கே வரும், ஆனால் எனக்குள்ள எண்ணெய் ஒன்றும் செய்யாது. அருட்காப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆனால் நாம் அது வரைக்கும் தயார் பண்ணுற வரைக்கும், நம்மை நாம் அந்த அளவுக்கு பில்டப் பண்ணுற வரைக்கும் நிச்சயமாக அந்த திருஷ்டி என்பதே பார்வைன்னு அர்த்தம். ஸோ ஒருத்தர் பார்க்கும் பொழுது கண்ணு வழியாக 83% காந்த அலை செலவாகிறது. 100% 5 புலன்களுக்கு எடுத்துக்கிட்டா அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லானது தான். இவன் பார்த்தீங்கன்னா இவன் இந்த கார் வாங்கிட்டானா அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த நெகட்டிவ் காந்தலை இருக்கத்தான் செய்யும். இது நமக்கு வருகிறது. இது வந்து அந்த காலத்தில் சூடன் சுற்றி வைக்கிறது நிச்சயமாக அது நெகட்டிவ் ஆற்றலை உறிஞ்சக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. ஸோ அதை செய்கிறதுல இது என்ன காசா பணமா, ஏதோ 1 கோடி ரூபா கொடுத்து இதை செய்யணும்னா நீங்கள் யோசிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் மூளையை ரொம்ப செலவு பண்ணாதீங்க. கண்ணை மூடிட்டு நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் எனக்கு செய்கிறாங்க, எல்லாருக்கும் செய்கிறாங்க. நான் ஒவ்வொரு தடவையும் வெக்கேஷன் போனாலும் எங்கள் அம்மா பண்ணுறாங்க, எங்கள் வீட்டம்மா பண்ணுறது தவிர. வாட் இஸ் அ ப்ராப்ளம்? இதில் என்ன பெரிய இருக்குது? ஒன்றுமே இல்லை. நிச்சயம் அதற்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. கெட்ட ஆற்றலை உறிஞ்சிக்கக்கூடிய ஒரு சக்தி அதற்கு இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க பேச மாட்டாங்க. அந்த சுற்றும் போது உடல் பூரா தொடுறாங்க, மனம் பூரா அதில் இருக்கும். நம்ம பாட்டுக்கு டிவியில் நியூஸ் பார்த்துக்கிட்டே இதை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 பைசா பிரயோஜனம் இருக்காது. மனம் ஒன்றி அதை செய்யும் பொழுது அந்த ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் நெகட்டிவாக எடுத்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அது 2வது கேள்வி. முதல் கேள்விக்கு உள்ள 2வது பதில். 3வது, ஸ்டே ஃபோக்கஸ்டு. எப்படி வந்து 1 ஹவருக்கு ஒரு காரியத்தை உருப்படியாக அதிலேயே கவனம் செலுத்தி செய்கிறது, எப்படி ஒரு நாள் முழுவதும் செய்யுது, எப்படி ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு நம்ம வேலை செய்யும் போது செய்கிறது, இது எல்லாத்துக்கும் நாம் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டடாக ஒரு வேலையை செய்கிறோம் என்பது எதை பொறுத்தது என்றால், என்னுடைய மனசில் எவ்வளவு லக்கேஜை வச்சுருக்கேன். என்ன லக்கேஜ்னா என்ன? அடை சாப்பிட்டு 3 மாதம் ஆச்சு, அந்த ட்ரெஸ் வாங்கணும், பர்த்டேக்கு இதை எடுக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு திட்டம் போட்டு ஒரு பிளானை போட்டு 1/2 மணி நேரம் உட்காந்து எழுதிடணுமே ஒழிய எப்போ பார்த்தாலும் மனசுக்கு இந்த சிந்தனையை கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. மனதுக்கு நான் 10 லக்கேஜை என் தலையில் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் 2 ஸ்டெப் கூட நடக்க முடியாது என்னால். அப்படின்னு என்ன அர்த்தம்? 5 நிமிஷம் கூட என்னால் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை செய்ய முடியாது. முதல்ல இதுக்கு தான் வந்து இந்த ஆசை சீரமைத்தல், எண்ணம் ஆராய்தல், எது அடிக்கடி என் என்னை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு யோசிங்க. இது என்ன செய்யணும், இது என்ன செய்யணும், இது என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், திட்டத்தை போட்டு வச்சிருங்க. இந்த என்ன ட்ரெஸ் வாங்கணும்னு வருது, அது பர்த்டே 28ஆம் தேதி, அன்னைக்கு முந்தின நாள் வாங்க போகிறேன், எதுக்கு இப்போ எனக்கு அதை பற்றி நான் யோசிக்கணும்? ஓரமாக வச்சுருவோம். இந்த அளவிலே நீங்கள் உங்கள் தலை மேலே வச்சிருக்கிற நடக்க வேண்டிய எதிர்காலத்தை பற்றிய என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் எழுதி அதுக்கு ஒரு திட்டத்தை போட்டு ஏது நான் இன்னைக்கு செய்யணும், அந்த தெளிவு வரணும்னு சொன்னால் இந்த தற்சோதனை செய்து நீங்கள் கொஞ்சம் அதை சில இதை தள்ளி போடணும், சில இதை அனுபவிச்சே ஆகணும், சில இதை உடனடியாக தீர்க்கணும். மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்களே, நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ இந்த 4 விதமாக கொடுத்துருப்பார்கள். அதை கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி ஒரு தெளிவு வந்துடுச்சுன்னு சொன்னால் இன்னொருத்தர் கூட நம்மளை குழப்பவும் முடியாது. எந்த அளவுக்கு என் மனம் குழப்பமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு என்னால் கான்சென்ட்ரேட்டடாக ஒரு வேலையையும் செய்ய முடியாது. அப்போ 1 ஹவர்னாலும் சரி, 1 டேனாலும் சரி, மனசு தெளிவாக இருக்கிறதா, அமைதி நிலையில் இருக்கிறதா, அதற்கு தேவையான அந்த இதெல்லாம் தூக்கி தூர போடுறதுக்கு என்ன செய்யணுமோ தூர போடுறது என்ன அர்த்தம்? நீ என்ன வேலையை செய்யணுமோ அப்போ மனசு அங்கே இருக்கு, நிகழ்காலத்தில் இருக்கிறது. நான் இந்த வேலையை செய்யும் பொழுதே நான் வந்து மத்தியானம் எங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்தால் சிறப்பாக இருக்காது. கான்சென்ட்ரேட் டைவர்ஷன் ஆகும், படம் பார்க்கணும்னு தோணும், நமக்கு பிடிச்ச ஹீரோயின் நடித்த ஒரு படத்தை டிவியில் போட்டிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் 40 பேர் கூப்பிடலாம், யார் எதை வேணாலும் கூப்பிடட்டும். எனக்கு மனோசக்தி இருக்கிறது என்றால், நான் திட்டம் தெளிவாக போட்டுட்டேன் என்றால் அவர்கள் என் திட்டத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இது நான் சொல்றது இல்லை, அனுபவத்தினால சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். அந்த அளவுக்கு நாம நம்மை மேம்படுத்த வேண்டும். அதற்கு தவம் ஒழுங்காக செய்யணும், மௌனம் ரெகுலராக இருக்கணும். ஆசை சீரமையத்தில் என்னென்னலாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், எதை எப்போ செய்யணுங்கிறது ஒரு திட்டம் போட்டு வச்சுட்டோம்னா பெஸ்ட்டு. அன்னன்னைக்கு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு திட்டம், இன்னைக்கு என்ன பண்ணணும், என்னென்ன வேலையை முடிக்கணும். ஏன் எப்படி டிஸ்டர்ப் ஆகும்? இது 1 மணி நேரம் ஆனாலும் சரி, 1 நாள் ஆனாலும் சரி, 10 நாள் ஆனாலும் சரி, செய்த காரியத்தில் முழு ஈடுபாடோடு நம்ம செய்யும் பொழுது அங்கே ப்ரொடக்டிவிட்டியும் எஃபிஷியன்சி ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அதைத்தான் நீங்கள் செய்யணும். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா, நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக எஸ் சத்யா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா.
திருநெல்வேலியில இருந்து சத்யா பேசுறேங்க ஐயா. நல்லது. ஐயா, எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. நீங்க சொன்ன விளக்கம் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து அம்மா வந்து மணவளக்கலையில இருக்காங்க. அவங்க எப்படின்னா, சரி மணவளக்கலைக்கு நம்ம போனா கோயிலுக்கு போக தேவையில்லை, எல்லா எனர்ஜியும் நம்மளுக்கு இதுலயே கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதனால வந்து இப்போ நாங்களும் அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தான் மன்றத்துக்கு போறோம்ல, எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு என்ன கேள்வினாங்க ஐயா, இப்போ ஒரு சில கோயில்களுக்கு வந்து இந்த டைமுக்கு தான் போகணும். அதாவது அமாவாசை அன்னைக்கு போகணும், பௌர்ணமி அன்னைக்கு போகணும். நமக்கு தெரியும் அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து நிறைய எனர்ஜி கிடைக்குது, நம்ம பஞ்சபூத நவக்கிரக தவம் பண்றோம். ஸோ அந்த கோயிலுக்கு போறதுக்கு பதிலாக நம்ம வீட்லயே பஞ்சபூத நவக்கிரக தவம் பண்ணிக்கலாமே. எதுக்கு நம்ம அதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அந்த கோயில், அங்க போய் ஸ்டே பண்ணி அடுத்த நாள் சாமி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாங்க ஐயா? அது பரிகாரம் மாதிரி சொல்றாங்க, நீங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னா இந்த இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எந்த டேஸ் வேணாலும் போய்க்கலாம்ல, ஏன் அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்பெசிபிக் பண்ணி சொல்றாங்க? அதாங்க ஐயா. வாழ்க வளமுடன். இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிற ஒரு குறைபாடு இந்த மாதிரி சடங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. உண்மையிலேயே கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார், இவ்வளவுதான் நம்ம செய்யணும். இந்த சடங்குகள் என்பது அதற்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த காலத்துல இருந்த அறிவு நிலைக்கு ஏற்ப அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த ராகு காலம் சாரி அதெல்லாம் நான் அதை பார்க்கறதும் இல்லை, கவலைப்படுறதும் இல்லை. உண்மையிலே எனக்கு என்ன தசை நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம நீங்க அந்த அளவுக்குலாம் சிரமப்பட்டு அங்க போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்னது முதல்ல அந்த கொள்கையை மாற்றணும். இப்போ எப்படி அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இது நம்ம வருங்கால சந்ததியினருக்கு சரியா அப்படிங்கிறத நான் முதல் பாயிண்ட் நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. இவ்வளவு சிரமப்பட்டு அங்க அமாவாசை அன்னைக்கு போய் அங்க ஒரு ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு, பெஸ்ட் அன்னைக்கு போகாம இருக்கிறது நல்லது. கூட்டம் நிறைய இருக்கு, எங்க கூடிய எனர்ஜியை நாம போய் வாங்குறது கஷ்டம் அது. ஸோ அது நீங்க அன்னைக்கு வீட்லயே, அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சிந்தனை உங்களை கோவில் கோவிலா போவதற்கு அல்ல, ஓடுவதற்கு அல்ல, நிச்சயம் கிடையாது. முதல்ல அந்த எண்ணத்தை மாற்றணும், அந்த 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 ஓப்பன்னஸை கொண்டு வரணுங்கிறது ஃபர்ஸ்ட். வாய்ப்பு இருக்கிறதா, இது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, நேரம் இருக்கிறதா, போக மாட்டேங்கிறதுக்கு பதிலாக போனீங்கன்னா டியூஷன் வைக்கிற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஆனால் அதில் இருக்கிற சடங்கு முறைகள்லாம் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு ஒரு ஒரு சிக்கலை உருவாக்குகிறது. மனிதர்கள் அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை சொன்னாதான் இவங்க அதை கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ நமக்கு விவரம் புரியும். நமக்கு என்ன விவரம் புரியுது, கடவுள் என்பது என்ன, இறைசக்தி, அதை நம்ம மனசை விரிக்கணும், கருத்தினை உற்று பார்க்கணும். அப்புறம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டீங்கன்னா எதுக்கு முக்கியத்துவம்ங்கிறது உங்களுக்கு தானா புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படி சிரமப்பட்டு அங்கே போய் பண்ண அவசியம் இல்லை. பஞ்சபூத நவரத்தத்தை 2 தடவை பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா இஸ் பெட்டர். சூப்பர். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக சங்கர் அவர்கள் கேரளாவில் இருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான சிந்தனை ஐயா. இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு நல்ல சிந்தனை. ஆலய வழிபாடும் அந்த கோயில் வழிபாடு பத்தி எல்லாம் நல்ல விஷயம் சொன்னீங்க. சரியா சொன்ன. இன்னைக்கு இந்த ஒரு கோயில் விசேஷம் நடக்கிற டைம்ல தான் நல்ல சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க. நல்ல அருமையான சிந்தனைங்க. அதனால விளக்கம் கொடுத்தீங்க. இதுல இன்னொரு விஷயம் நடந்ததுன்னா, நேற்றுக்கு நான் காந்த தத்துவத்தை பத்தி நல்ல ஒரு ஸ்பீச் கேட்டேங்க. அதுல இன்னைக்கு நடந்த சம்பவத்தை வச்சு சொல்றேன். காந்த தத்துவத்துல அலை இயக்கத்தை பத்தி சொல்லும்போது, ஒண்ணு நம்ம நினைக்கும் போது இன்னொரு ஒருத்தர் நிப்பாரு, இல்லைன்னா அவர் அவர் நினைக்கும் நான் போய் நிப்பேன் அப்படிங்கிற ஒரு அலை இயக்கம் அதுல சொல்றாங்க. இன்னைக்கு நடந்ததுதான். அதாவது இன்னைக்கு ஆலியார்ல இந்த ப்ரோக்ராம்ல யார் வர்றாங்கன்னே தெரியாது எனக்கு. ஆனா மனசுக்குள்ளார சொல்லிச்சு, இன்னைக்கு கத்தார் முத்தா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்க வர்றீங்க. இதுக்கு உண்மையிலேயே அந்த அலையக்கம் கரெக்டா வேலை செய்யுது. அதே போல இன்னொரு கேள்விங்கன்னா, நான் முன்னெல்லாம் சாமி கும்பிட போகும்போது அதுக்கா சிலை வணக்கம் செய்யும் போது அந்த சிலை நம்மளுக்கு உள்ள வரும். ஆனா இன்னைக்கு இப்பெல்லாம் எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம சாமி கும்பிட்டு வெறும் கருப்பு தான் தெரியுது, வேற ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கருப்பு தான் தெரியுது, சவுண்டு தெரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இதுக்கு எந்த அளவுக்கு இதா இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. வாழ்க வளமுடன். முதல் விஷயத்துக்கு வருவோம். கண்டிப்பாக காந்தத்துக்கு அந்த அலை இயக்கம் என்பது எல்லா அலைகளுக்கும் நடக்கும். சவுண்ட் வேவுக்கும் நடக்கும், காந்த அலைகளுக்கும் அது நடக்கிறது. ஸோ அந்த டெலிபதினு சொல்லுவோம். அது உண்மையிலேயே நமக்கு அலைச்சுழல் எந்த அளவுக்கு குறைவாக இருக்கிறதோ, மனசக்தி கூடி இருக்கிறதோ, இப்போ நீங்கள் ஒருத்தர் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த அலை
அதுக்கு தூரம் கிடையாது, காலம் கணக்கு கிடையாது. அவர் தூங்கிட்டு இருந்தாலும் சரி, அவருக்கு அந்த அலை போய் அங்கே மோதுது, பிரதிபலிக்குது, உள்ளே போகுது, ஊடாடுது, அவர் உங்களை கூப்பிட்டுருவார். ஸோ இது வந்து இப்போ பர்டிகுலராக மனவளக்கலையில் நாம் உருப்படியாக தவம் செய்துட்டோம்னா இது நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாராலும் இதை அனுபவிக்க முடியும். பல 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 நேரங்களில், பல விஷயங்களில். அதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் என்கிட்ட வந்து கூப்பிடணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய மனோசக்தியை போடணும், அலைச்சூழலை குறைக்கணும். ப்ளஸ் அது பல பேர் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறனால அவர்களுடைய அலைகளெல்லாம் தாண்டி போகணும். ஸோ ஆனால் நம்ம தினசரி வாழ்க்கையில் கண்டிப்பாக இது நடக்கும். இது டெலிபத்தின்னு அர்த்தம். நீங்கள் சொன்ன மாதிரி பல நிறைய அன்பர்கள் சொல்கிறது இன்னொன்று, அவங்க மனசில் அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனையோடு வருவாங்க. அன்னைய சிந்தனை உரை எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த மன்றத்தில் இருக்கிற பேராசிரியர் கொடுக்குறாரு. அந்த மன்றத்தில் அந்த பேராசிரியர் கொடுக்குற உரையில் அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்து விடும். இல்லை அவர்கள் கேட்கும் மனசில் வரும். 4 நாளாக நினச்சிட்டு இருக்காங்க ஒரு கேள்விக்கு பதில், அந்த கேள்விக்கு உண்டான பதிலை அவருடைய உரையில் வரும். இதெல்லாமே வந்து இந்த ஜீவகாந்த அலை இயக்கத்தோடைய ஒரு மகிமை, அது ஒரு சிறப்பு. இந்த சிறப்பை நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத நமக்கு முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் நினச்சிங்க இன்னைக்கு அந்த சிந்தனை உரை அதே மாதிரி அமைஞ்சிடுச்சு, அதுக்கு பதிலாக ஒருத்தர் வேலை தேடுறாரு, இல்லை கால் வலிக்குது, இல்லை ஏதோ ஒரு வாழ்க்கை துணைக்கும் அவருக்கு இடையில ஒரு சின்ன ஒரு ஒரு இடைவெளி கூடிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் இதே மாதிரி காந்த இலைய அவர் அந்த அந்த காந்தத்தில் அந்த திணிவை அதிகப்படுத்தினாங்கன்னா எப்படி நடக்காம போகும்? ஸோ நம்ம வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்துகிற அளவில் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், கோவில் கும்பிடும்போது எல்லாம் கருப்பாக இருக்கு, எல்லாம் இதாக இருக்கு, ஃபைன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக அந்த காந்த தன்மாற்றம்ங்கிற ஒரு மாற்றத்தில் எப்படினாலும் அது தோணலாம். ஆனால் நமக்கு அல்டிமேட்டாக தெரிய வேண்டியது, கோவிலுக்கு போகிறோம்னா கருத்தினை உற்றுப்பாருன்னு சொன்னால் அந்த எல்லையை கடந்து எல்லாம் இறைநிலை. கடவுளாய் காட்சியாக காட்சியாக காண்பாய் அங்கே ஆங்கே அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ எல்லாம் இறைநிலையா தெரியும். வீட்டம்மா ஒன்று திட்டுறாங்கன்னா இறைநிலையா தெரியும். இந்த பக்குவம் வர்ற வரைக்கும் அந்த கடவுள் சாமி கும்பிட்றத கரெக்டாக கும்பிடணும். நம்ம நீங்க செய்தது ரொம்ப கரெக்டு. இன்னும் அல்டிமேட்டா எப்படி எய்ம் பண்ணணும்னா எல்லாம் இறைநிலையாக தெரிகிற ஒரு தன்மையை என் மனசுக்குள்ள, என்னுடைய ஆள் மனசுக்குள்ள கொண்டு வருகிற மாதிரி எல்லையை கடந்து அந்த இடத்துல உருவகப்படுத்தல எல்லையை கடந்து மனசை விரிக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணினீங்கன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி அங்க ஆற்றல் இருக்கிறதுனால, அந்த நோக்கத்திற்காக அது கட்டப்பட்டு இருப்பதனால உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியா நீங்க அனுபவிச்சிடலாம். எப்படின்னா மெடிடேஷன் அங்கே போய் பண்ணி பாருங்க. பழைய காலத்து கோவிலாக இருந்தால் மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் ஒரு துண்டை போட்டு ஒரு துரியாதீதம் செய்யுங்க. எப்படி உணர்கிறீர்கள் என்று பாருங்கள். உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல அந்த கோவிலில் அந்த ஆற்றல் இருக்கா இல்லையா. இல்லையா இடத்த நோட்டிருங்க, அங்கே போகாதீங்க, மறுபடியும் தேவையில்லை. இன்னைக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி பல கோயில்கள் இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு. அங்கெல்லாம் அது ஒரு சக்தி பீடமா இருக்கான்னு கேட்டால் டவுட்டு தான். ஆனால் அந்த காலத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து அப்படி இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். அந்த அடுத்த கேள்வி இதுதான் நான் கேட்கணும்னு இருந்து அது கரெக்டா நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது பழைய டெலிபதி வேலை செய்யறவங்க உங்க ஆற்றல் சூப்பரா இருக்கு சார், நன்றி. அதான் அடுத்த பழைய கோயில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோயிலுக்கும் இப்ப புதுசா முளைக்கிற கோயிலுக்கும் உள்ள வித்தியாசத்தை கேட்கணும்னு இருந்தா சொன்னீங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த புதுசா முளைக்கிற கோயிலாகட்டும் இல்ல புதுசு புதுசா கோயில் விசேஷம் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. ஆனா அந்த நெகட்டிவ் எனர்ஜி மட்டும் அங்கிருந்து போகவே மாட்டேன். என்ன காரணம்னா அந்த கோயில தான் வெறும் பிரச்சனையா நடக்குது. பிரச்சனை நிறைய நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதாவது அந்த எதிராளிய அங்க வச்சுதான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய நெகட்டிவ் நடக்குது. அப்ப இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் இப்போ நீங்க சொன்னபோது அந்த பழைய கால கோயிலுக்குள்ளார ஆற்றலுக்கும் புதுசா வர்ற கோயிலுக்குள்ளார ஆற்றலும் வித்தியாசம் நல்லா தெரியுது. நெகட்டிவ் வந்து இனி மாறலைங்கிறது தெரியுது. கண்டிப்பா அதே மாதிரி அந்த கோயிலுக்கு போறதே அவாய்ட் பண்ணிடலாம். ஆமா ஆமாங்க. அப்புறம் சரியா சொன்னா மகரிஷியோட தத்துவத்திலே ஏற்றம் ஹைலைட்டான இருக்கிறது வந்து காந்த தத்துவம். அது மிகப்பெரிய தத்துவம். அது வந்து அது சொல்லுவார் இல்லைங்களா, காந்த தத்துவம் அறியாமலும் கடவுளை அறியாமலும் மாந்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. கண்டிப்பா அது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயங்க. காந்த தத்துவத்தை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு நல்ல ஒரு விஷயங்க. நீங்க சொன்ன விளக்கம் நல்லா அருமையா இருந்தது. வாழ்க்கை வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள். அன்பர்கள் கேள்விகளை சுருக்கமாக கேட்கும் பொழுது அது அனைவரும் கேட்கும்படியாக பயனுள்ளதாக அமையும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.
ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. உங்க உரை ரொம்ப பயனுள்ளதா இருந்தது ஐயா. ரொம்ப தேங்க்யூ. எனக்கு ஒரு கேள்வி வந்து, ஐயா, நம்ம எல்லா மனதிலையும் வந்து ஒரு ரிக்ரெட் அல்லது ஒரு ஏக்கம் இருக்கும், நம்ம ஏக்கம் இருக்கும்ல ஐயா. மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்ல யூனோ இந்த மாதிரி இருந்திருக்கலாம், இவங்க அப்பா அம்மா நம்ம கூட வாழ்ந்திருக்கலாம், இல்ல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம், மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கு ஒவ்வொரு ஏக்கம் இருக்கும். அதை வந்து நீங்க எப்படி அது மகரிஷி கையாள சொல்றாங்க ஐயா? அது நான் நிறைவான அந்த அந்த நிறைவானவன்ங்கிற அந்த அந்த இதை எப்படி நம்ம ஊர்ஜிதப்படுத்துறது, அதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். கண்டிப்பா பல பேருக்கு வந்து 25வது வருட திருமண விழா, திருமண பார்ட்டியில வச்சு அவங்க ஒரு அம்மா சொல்றாங்க, "அஹ், எங்க அப்பாவுக்கு மட்டும் பிசினஸ் லாஸ் ஆகலைன்னா என்ன வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நான் மாட்டிக்கிட்டேன்" அப்படின்னு 25வது வருட திருமண விழாவில் அன்னைக்கு வந்து ஒரு அம்மா சொல்றாங்க. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தால் இப்படிலாம் பல விஷயங்கள் நடந்திருக்கும். இது வரைக்கும் நமக்கு நடந்த இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையுமே நம்மை தயார்படுத்துவதற்கும், நம்மை மேம்படுத்துவதற்கும், நம்மை செதுக்குவதற்கும் வந்தவை தான் அத்தனையுமே. அதனால இந்த கடந்த காலத்துல நடந்தது அது ஒருவேளை இது இறைநிலையா கொடுத்ததுன்னா நான் சொல்ல மாட்டேன். இறைநிலையா கொடுத்தது 10% தான். 90% நான் அதை எப்படி எடுத்திருக்கிறேன். பாம்பு வருது, நான் உட்கார்ந்துருப்பேன், நான் ஓடுவேன்ல. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நான் சரியான முடிவை எடுத்திருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஆனால் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அதை நினைக்கிறதுனால ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி பழைய கடந்த கால கசப்பான விஷயங்கள், அதை மிஸ் பண்ணிட்டோம், இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருந்திருக்கலாம், இதையெல்லாம் முதல் வேலையா இதை தூக்கி எறியணும். நம்ம கருமையத்திலிருந்து தூக்கி தூர எரிஞ்சிடணும். இந்த எண்ணம் ஏன் வருகிறதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா காரணம் தெரிஞ்சிடும். ஆமா, நமக்கு இது பிடிக்கல, சந்தோஷமா இல்லை, அதனால தான் இதை போட்டு மனசுல வந்து இவ்வளவு ஆழமா நம்ம பதிஞ்சு வச்சிருக்கோம். ஓகே, ஆனா கடவுள் கொடுத்துருக்காரு. இது நான் ஏன் விருப்பப்படி இல்லை, என் கர்ம வினைப்படி அவர்களை இறைநிலை என் வாழ்க்கையில் சம்பந்தப்படுத்தி இருக்கிறது, அல்லது இந்த சிக்கலை கொடுத்திருக்கிறது. இந்த சிக்கல்கள் என்பது நாம எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம் அத்தனையுமே நான் மாறுவதற்காக. அப்ப நான் இன்னும் மாறாம ஆண்டவனை பார்த்து உனக்கு அறிவு இருக்கா இப்படி கொடுத்துருக்கேன்னு கேட்கிற மாதிரி அது அப்படின்னு நம்ம கொஞ்சம் அந்த ஒரு சங்கற்பம் எடுத்துட்டு என்னென்னலாம் இப்படி உங்களை அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம், அதாவது நம்ம செய்த தவறுகளோ இல்லை அந்த ஏக்கங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒவ்வொன்றா ஒரு மனசுல எதனால் இந்த காரணம், ஓ துன்பம், துன்பம் என்பது எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த துன்பத்தின் மூலமாக 1,00,000 பாவப்பதிவு எனக்கு கழிஞ்சிருக்கு. இப்ப நான் அதை இப்பவும் துன்பமா நினைச்சா புதுசா பாவத்தை சேர்க்கிறேன் அப்படிங்கிற அளவுல நம்ம மனசுக்குள்ள ஒரு சங்கற்பம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயமா எடுங்க. எது எதெல்லாம் இப்படி ஏக்கமாக இருக்கிறதோ, ஓ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இல்லை அவரா நல்லா இருக்கா, எதா இருந்தாலும் சரி ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு மாசம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு மாசத்துக்கு அந்த ஏக்கத்திற்கு உண்டான காரணத்தை மட்டும் மேல்பதிவு மூலமாக மாத்த 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 ஒரு மாசம் கழிச்சு ரெண்டாவது மாசம் முடிஞ்சோன்னா 3வது பாயிண்ட் இப்படி எடுத்துட்டீங்கன்னா ஒரு 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 6 மாசத்துல ஒரு வருஷத்துல எத்தனை இருக்கோ அத்தனையும் நீங்க ஒட்டு மொத்தமா கருமையத்திலிருந்து தூக்கி வீசிடலாம். அதை செய்யாத வரைக்கும் உங்களுக்கு அது குழப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கும், கவலையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். செய்யக்கூடிய காரியத்தில் இப்போவாவது நாம கரெக்டான முடிவு எடுத்திருக்கோமா, டீ போட்டா கூட ஜீனி கரெக்டாக தான் போட்டிருக்கோமா, எக்ஸஸா போட்டோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஏனென்றால் இது எல்லாம் அங்க உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டே இருக்கு, ஒட்டலை, அரிச்சுக்கிட்டே இருக்கு. என்னுடைய சிந்தனையை சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்க கொஞ்சம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு ஒரு மாசம் எடுத்துக்கோங்க. ஒரு விஷயத்துக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிங்க. காரணத்தை கண்டுபிடிக்கும் போது கருமையத்துல எங்க பதிஞ்சிருக்கோ அந்த இடத்துக்கு நீங்க அக்சஸ் பண்றீங்க, அந்த ஹார்ட் டிஸ்க்ல அந்த இடத்துக்கு போறீங்க. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மேல் பதிவா உட்காருது. அப்போ அது நம்ம அதை அதை அதனுடைய பவர்லெஸ்ஸாக அதை ஆக்கிடலாம். நன்றி ஐயா, சூப்பரான கேள்வி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக வசந்தரா தேவி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா வசந்தரா தேவி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன், வசந்தரா தேவி ஐயா. நல்லதுமா, வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா, உங்க உரையை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் காலையில தான் ராமேஸ்வரத்துல ஸ்ரீரங்கத்துல இருந்து காலையில 4 மணிக்கு வந்தேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு கோவில் உடன்பாடெல்லாம் எப்பவுமே இல்லையா. சின்னதுல மனவளக்கலைக்கு போறதுக்கு முன்னாடியே இல்லை, ஏதோ ஒரு சாமியை பிடிச்சிட்டு தான் போவையா. அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு போனதே இல்லை. இந்த கோவிலெல்லாம் நான் பெரிய கோயில் இது எந்த கோயிலை நான் பார்த்ததே இல்லையா. இந்த மனவளக்கலைக்குள்ள நான் 2004 வந்தையா.
ஆனா ரொம்ப ஆழ்ந்து நான் தவம் பண்ணல. தவம் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், சும்மா ஒரு மாதிரி. இந்த கொரோனால இருந்து நான் நிறைய ஆழ்ந்து போய் அடிக்கடி அடிக்கடி 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை மௌனம் போய் 5:30 மணிக்கு தவறாம இந்த இது ஆழ்ந்து தவம் செய்த உடனே ஐயா எனக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் எதையும் கேட்கறதுக்கு மனம் வராது ஐயா. எனக்கு நன்றி, எனக்கு ஒரு நல்ல குருவை கொடுத்துட்டீங்க. இந்த சாமியை கேட்கறதே என்ன எங்க தெளிவான ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன சேர்த்துட்டீங்க. எனக்கு ஒரு நல்ல குரு கொடுத்துட்டீங்கன்னு தான் வேண்டுவேன். அப்போ இந்த தவத்துக்குள்ள ஆழ்ந்து போக போக இந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, நிறைய கோவிலையா இந்த கும்பமேளா, இந்த காசி, இதெல்லாம் நான் பார்க்குவேன்னு நினைச்சே பார்க்கல. ஆனா அங்க போன அப்புறம் எனக்கு உணர்வு வர்றதே, நான் ஆழ்ந்த தவம் பண்ணி குருவு கையை பிடிச்சதுனாலதான் இது எந்த நோக்கத்துல இந்த கோவில் எல்லாம் கட்டினாங்களோ அதெல்லாம் பார்க்க சந்தர்ப்பத்தை சுவாமி எனக்கு கொடுத்துட்டாருன்னு அங்க போய் நன்றி மட்டும் தான் சொல்ல தோணும் ஐயா எனக்கு. ஆனா நான் அங்க சிவகாலத்திலேயே தான் இருப்பேன். அந்த மூலஸ்தானத்துல ஒரு சாமியை ஸ்தாபனை பண்ணிக்கிறாங்க, அந்த நோக்கத்தோட தான் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆயிரக்கால் தூண், இந்த மதுரை, ராமேஸ்வரம், இது நிறைய கோயிலையா தமிழ்நாடை சுத்திட்டேன். அங்க போறப்பெல்லாம் நான் இறை நிலைக்கு நன்றி சொல்றது, எனக்கு குருவை கொடுத்து ஆழ்ந்து செல்ல செல்லதான் இதை கொண்டாந்து இதெல்லாம் பாக்குறேன். ஒரு வசதியை உண்டாக்குனீங்கன்னு நினைச்சையா. இப்ப நீங்க பேசும்போது எனக்கு ஃபுல்லா இருந்துச்சு ஐயா. எனக்கு கடவுளை பார்த்து அங்க சில வழிபாடை பார்த்து எனக்கு எதையுமே கேட்க தோணாதையா. இதை கொடுத்தீங்களே, இங்க வர்றத ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. இந்த கோவிலெல்லாம் நான் பார்க்குவேனோ இதெல்லாம் என்னமோ தெரியாது, அவங்கெல்லாம் எந்த நோக்கத்துல கட்டினாங்களோ எப்படி பண்ணாங்களோ அந்த வைப்ரேஷன் இதுல இருக்கு. ஆனா ஐயா நம்ம பக்தி மார்க்கத்திலே இருந்தா இந்த பொறுமையோ இந்த விட்டு கொடுக்கிற தன்மையோ இதுல ரொம்ப சில பேருக்கு இல்லையா, அதையும் கவனிப்பேன். நம்மளுக்கும் வந்திருக்காது. எப்போ இந்த மனவளக்கலைக்குள்ள நுழைஞ்சு ஆழ்ந்த தவம் பண்ண இதுவும் கிடைச்சது, பிளஸ் அந்த சுத்திர பாக்கியமும் கிடைச்சதுன்னு தான் நினைச்சையா நான். அதுக்கு உண்டான உரையை நீங்க சொன்னீங்க, அது எப்படி நன்றி சொல்றது, என்ன பண்றதே தெரியலையா. வாழ்க வளமுடன் யா, வாழ்க வளமுடன். முதல்ல பாராட்டுக்கள், ரொம்ப கரெக்டா நீங்க அந்த இறை வழிபாட செய்றீங்க. சூப்பர், வாழ்க வளமுடன். நன்றி. சரியா சரி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா ஐயா, இது பஞ்சபூதங்கள் ஸ்தலங்கள் நேர் கோட்டுல இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுல எல்லாம் ஒரு பவர் இருக்கு, வைப்ரேஷன் இருக்கு. அங்கெல்லாம் போய் உக்காந்து தியானம் பண்ணா அதெல்லாம் நிஜமா இருக்குங்களையா? அதெல்லாம் பஞ்சபூத ஸ்தலங்கள்லாம். வாழ்க வளமுடன். முதல்ல விஞ்ஞானபூர்வமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியல. ஆனால் நீங்க விஞ்ஞானபூர்வமாக அது ஆமான்னு சொன்னாலும் அதை நம்பாம நம்ம அந்த ஸ்தலத்துக்கு போனால் அந்த ஆற்றலை நம்ம வாங்கிக்க முடியாது. ஸோ ஐ திங்க் கண்டிப்பாக அதில் அந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு பூதங்களுக்கும் கொடுக்கப்பட்ட இதில் அந்த ஆற்றல் இருக்கு அப்படின்னு நம்பிட்டு நீங்கள் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ளலாம். பக்தி என்பதே நம்பிக்கை. இப்போ நான் இடையில அந்த விஞ்ஞானத்தெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஓவராலாக மனவளக்கலையில் இருப்பவர்கள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோடு இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு நிறைய பேர் சொல்லி கொண்டு இருப்பதனால், எங்கள் வீட்டில் நான் பார்த்ததுனால் அதை நான் அந்த கருத்தில் அந்த விஞ்ஞானத்தில் நான் சொன்னேன். ஸோ ஒட்டு மொத்தத்தில் பக்தி என்பது நம்பிக்கை, ஞானம் என்பது தான் நம்ம மகரிஷி கொடுத்துருக்கிற விளக்கம். இப்போ நம்ம அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா சொன்னாங்களே, இந்த ரெண்டையும் சேர்த்து செய்யும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் 100% இல்லை, 200% நன்மையை நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த 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 பர்டிகுலர் ஸ்தலத்தில் அந்த பூதத்துக்கு உண்டான ஆற்றல் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்பிட்டு நீங்கள் போனீங்க, கண்டிப்பாக அதை நம்ம உள்வாங்கிக்க போகிறோம். எனக்கு அந்த பர்டிகுலராக ஸ்தலத்தில் விஞ்ஞானபூர்வமாக எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நான் இன்னும் செக்கே பண்ணலை. மேபி ஒரு தடவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நான் அதை செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாமா? கேக்குதுமா. கேக்குதுங்கம்மா. ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க நான் வளர்மதி சென்னையில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கேன் ஐயா. நல்லா. கோயில் வழிபாடுன்னு வேத சுப்பையா ஐயா இது பண்ணாரு, அதுவே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இப்ப நீங்க கோயில் போகலாமா அப்படின்றது என் கருத்து நான் சொல்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப மனவளக்கலைக்கு முன் கோயிலாதான் நாங்க சுத்துவோம். எந்த ஒரு என்ன சொல்றது
லீவ்ல எல்லாம் வந்து டூர் போவாங்க இல்லையா, நாங்க கோயிலுக்கு தான் போவோம் டூர். என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஆன்மீகத்துல இருந்து கோயிலுக்கு தான் போவோம். ஆனா மனவளைக்கு பின் வந்து பாத்தீங்கன்னா கோயில் போறது அப்படியே குறைஞ்சிருச்சு. அதை ஏன்னு நான் கொஸ்டின் பண்ணல. இப்ப கூட போன வாரம் செவ்வாய்க்கிழமை திருப்பூர் போறாரு. ஆனா எனக்கு போகணும்னு தோணல. ஏன்னா வந்து என்னுள்ளே நீ விளங்க உன்னுள்ளே நான் அடங்க வந்து அந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இதுவா ஆயிடுச்சு எனக்கு. நீ என்கிட்ட வந்துட்டப்பா, நான் எதுக்கு போகணும்ன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட வந்துட்டல, நீ என்னை தேடி இனிமேல் வர தேவையில்லை. ஏன்னா இறைவா நீயே என் குருவாய் வந்துள்ளாய், அந்த ஸ்லோகமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ மகரிஷியே நமக்கு வந்து குருவா, இறைவனா வந்து குருவா நமக்கு எல்லாத்தையும் அதாவது இப்படி ஒரு இது நமக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. இந்த ஒரு தெளிவு எனக்கு வேற நிறைய இதுவும் நானும் வந்து படிச்சிருக்கேன். யோகாவாகட்டும், ஆசனாஸ் ஆகட்டும், நிறைய 2-3 இதுல நான் படிச்சிருக்கேன். ஆனா எப்போ மகரிஷி கிட்ட வந்ததும் அந்த ஒரு தெளிவு, இந்த தெய்வத்தோட தெளிவு நிலை அவர் எனக்கு கொடுத்துட்டாரு. சோ அதுல வந்து நான் இப்போ கோயிலுக்கு போகலாமான்னா எனக்கு அதுல போனாலும் ஒண்ணு இல்லை, போலனாலும் எனக்கு வருத்தம் இல்லை. முந்தில போறது வந்தா கடகடன்னு கிளம்பி ஒரு வெளியில போற ஒரு இது அவுட்டிங் மாதிரியா இருக்கலாம். அது ஒரு கோயில் போறதால ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து உடல் பொருள் ஆவின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நீங்கதான் எல்லாமே உடல் பொருள் ஆவி அப்படி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த உடல் பொருள் ஆவிங்கிறதுக்கு எனக்கு ஒரு தெளிவு வேணும் இல்லையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உடல் பொருள் ஆவின்னு யாரு எதை எங்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து நமக்கு தெரியும், நம்ம மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த உடல்ங்கிறது ஒண்ணு, மனசுங்கிறது ஒண்ணு, ஆவிங்கிறது ஆன்மா. அந்த அர்த்தத்துல நான் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது யார் சொன்னாங்கங்கிறது எனக்கு தெரியல. அது உடல் பொருள் ஆவி எனக்கு உண்மையிலே அது தெரியல. பொருள் அங்க வந்து ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. அதான் உடல் வந்து நம்மளுடைய உடல் தான். இப்ப நம்ம வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் அந்த ஆன்மாவை எடுத்துட்டு அது ஆவிங்கிறது ஆன்மான்னு தெரிஞ்சிருச்சு. அந்த எடுத்துட்டு போய் நம்ம அந்த பரம்பொருள் கிட்ட சேர்க்க முடியும், இந்த அந்த மெய்ப்பொருளோட. ஆனா பொருள்ன்றது மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் பொருளுக்கும் வந்து எல்லா தன்மைகள், அந்த துல்லியம், சமதள, அது சொல்லுவாங்கல்ல, ரெகுலாரிட்டி, ப்ரிசிஷன், பேட்டர்ன். ஒரு பொருள்லயும் இதெல்லாம் இருக்கு, அந்த உயிர் துகள்கள் சுழந்துட்டு இருக்கு அப்படிங்கறது எனக்கு மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உணர்ந்தேன். முந்திலாம் பொருளை அலட்சியமா நம்ம பண்ணுவோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மக்கா இருந்தா கூட அதுக்கு நன்றி சொல்லிட்டுதான் நம்ம வந்து யூஸ் பண்றேன். ஒரு பக்கெட்டி அது நமக்கு குளிக்கிறதுக்கு உதவுது. ஒரு பொருள் சமையல் அறையில எவ்வளவு வீட்டுகள்ல இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம தினம் தினம் நன்றி சொல்ற மாதிரிதான் இப்போ எனக்கு தோணும். சோ அதுதான் பொருளுங்கிறோ அப்படின்னு எனக்கு தோணுது ஐயா. வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக மேபி இப்போ நீங்களே பாதி ஆன்சரை சொல்லிட்டீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, மகரிஷி அவர்கள் பொருள் என்றால் நாம கண்ணால பார்க்கக்கூடியது அத்தனையுமே நிகழ்ச்சிகள். பொருள் அது ஜக்கா இருக்கலாம், ஆப்பிளா இருக்கலாம், நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், சூரியனா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம். இது அத்தனையும் பொருள் அல்ல, நிகழ்ச்சி அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கு. ஏன்னால் அது மாறிக்கொண்டு இருக்கிறது. இப்போ அன்னைக்கு ஆலியார் ஜூம் வந்து காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்குது, 11லேருந்து இத்தனை மணி வரைக்கும் போகுதுங்கிறது நிகழ்ச்சி. அதே போல ஒரு ஜக்கா இருந்தாலும் சரி, ஒரு பேனாவா இருந்தாலும் சரி, ஆப்பிளா இருந்தாலும் சரி, அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அதுவும் ஒரு நிகழ்ச்சி. ஆனா நம்ம பொருள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால உண்மையான பொருள் எது என்றால் மெய்ப்பொருள். அததான் எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி, அறிவு என்பதே உண்மையான பொருள் எது என்பதை கண்டுபிடிப்பது, அது மெய்ப்பொருள். அதாவது அந்த சுத்தவெளி, இறைநிலை, அதுதான் உண்மையான பொருள். மற்றது எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பதினால் அத்தனையும் நிகழ்ச்சிகள். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு அதை வந்து பொருளா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மகரிஷி கொடுத்திருக்கிற அந்த விளக்கம். இப்ப நீங்க உங்க கேள்விக்கும் இது சரியா பொருந்துமா அப்படின்னு பாருங்க. ஆன்மா என்பது நம்மள்கிட்ட இருக்கிறது, ஆவின்னு சொல்றது. அந்த மெய்ப்பொருளோடு இணைவதற்காகத்தான் இந்த ஆன்மா இந்த உடலை வாடகைக்கு எடுத்திருக்கிறது. அப்ப பிறப்பின் நோக்கமே நாம இந்த உடலை வாடகைக்கு எடுத்த ஆன்மா என்ன நினைக்குது, மெய்ப்பொருளோடு இணைய வேண்டும். சோ இதுதான் அநேகமா நீங்க சொல்ற அந்த அந்த 3 வார்த்தைகளோட அர்த்தமா இருக்கும். நன்றிமா. வாழ்க வளமுடன். சிறப்பு ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா நீங்க வந்து சொன்னீங்கல்லங்க ஐயா,
அதாவது நம்ம மெடிடேஷன் நல்லா பண்ணி நல்லா இருக்கவங்க வந்து கோயிலுக்கு போனோம்னா அந்த காந்த அலை வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொன்னீங்களேங்க, அதை சொல்லுங்க. ஓகே, வாழ்க வளமுடன். அதாவது மகரிஷி அவர்கள் கடைசியா என்ன சொல்றாங்க, நீங்க தன்னிலை உணர்ந்த மகானாகவே ஆகிவிட்டீர்கள் என வைத்துக் கொள்வோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் இறைநிலைன்னு என்று உணர்ந்து விட்ட மகான் அவர். அதுக்கு மேல அவர் சாதிக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. எல்லாம் இறைநிலை என்று உணர்ந்து விட்ட மகான். அப்படி ஒரு நிலையை நீங்கள் ஆன பிறகு கூட கோவிலுக்கு போகலாமா என கேட்டால் போக வேண்டும் என்று நான் சொல்லுவேன் அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் பணம் இருக்கு, பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவனுக்கு கொடுக்கிற மாதிரி அந்த அந்த கோவில்ல வந்து பணத்தை டெபாசிட் செய்கிறார். யாரு? இந்த இறை உணர்வு பெற்ற மகான், பயிற்சியில சூப்பரா செய்தவர். இவர் இப்ப கோவிலுக்கு போறதுனால அங்க இவருடைய ஆற்றலை கொடுக்கிறார். கடன் வாங்குறதுக்குன்னு ஆற்றல் குறைபாடா இருப்பவர்கள் கோவிலுக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆற்றல் பணத்தை கொடுக்கிற மாதிரி இந்த ஆற்றல் அங்கே கொடுக்கப்படுகிறது. அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செயல். இதற்காகவே இறை உணர்வு பெற்ற பல மகான்கள், திருநாவுக்கரசர், அவர் இவர் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கோவிலுக்கு போன இடத்த ஒரு ஸ்தலம் என சொல்லி அதை பெருமைப்படுத்தி நாம வழிபடுகிற ஸ்தலமாக, ஏன்னா அவ்வளோ பெரிய மகான் அதை விசிட் பண்ணியிருக்காரு, அப்போ அதில் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கு, அப்போ நம்ம போகும்னு ஒரு புகழ்பெற்ற அளவுக்கு அதை கொண்டாடுகிறார்கள். அதற்கு காரணம் இதுதான் என்று மகரிஷி அங்கே கூறியிருப்பாங்க. ஸோ விளக்கம் வந்து, நாம பயிற்சியெல்லாம் செய்து சூப்பராக ஆனால் கூட கோவிலுக்கு போவதனால் நம்முடைய ஆற்றலை அங்கே ஒரு பேட்டரி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்முடைய ஆற்றல் அங்கே செல்கிறது. அதன் மூலம் பல பேருக்கு அது போகிறது, அங்கே வரவங்களுக்கெல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் செயல். ஈரொழுக்க பண்பாட்டில் 2வது ஒழுக்க பண்பாடு. ஸோ இதைத்தான் அவர்கள், மகரிஷி அவர்கள் அதில் தெளிவுபடுத்தியிருப்பார்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க, மகிழ்ச்சிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கார்த்திக் அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். ஐயா எனக்கு இப்போ அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் 4 மணிக்கு எந்திக்கும் போது நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கு. சரி ஒரு 10 நிமிஷம் படுப்போன்னு படுத்தா 7 மணி ஆயிடுது. அப்ப ரொம்ப டயர்டா இருக்கு. இதுதான் ஐயா. ஓகே, வாழ்க்கை வளமுடன். நார்மலா வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நமக்கு நம்ம பூமியில நமக்கு ஆற்றல், ஒரு தூய்மையான ஆற்றல் அந்த பூமி சுழற்சியில நமக்கு கிடைக்கிறது. அதுதான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லியிருக்கிறார்கள் முன்னோர்கள். இப்போ அந்த நேரத்தில் நமக்கு ஒரு 10 நிமிஷம் படுக்கலாமே அப்படின்னு தோணுது. உடனே படுத்துட்டோம், அப்புறம் 7 மணி வரைக்கும் தூங்கியிருக்கோம் அப்படின்னு இது ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுது? என் உடலுக்கு ஓய்வு பத்தவில்லை. இப்போ நமக்கு அதாவது நார்மலா இந்த உறக்கம் எப்படி நடைபெறுகிறதுங்கிற விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெளிவா புரிஞ்சு போயிடும். உறக்கம் அப்படிங்கிறது என்னுடைய உறக்கத்தின் போது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். நமக்கு கிடைக்க வேண்டிய, நமக்கு தேவைப்படுகிற ஆற்றல், பகல் முழுவதும் என்னென்ன வேலைகளை செய்கிறோமோ அத்தனைக்கும் தேவையான ஆற்றலை இரவில், இப்ப நம்மள்ட்ட இருக்கிற ஆற்றல் இந்த ஜீவகாந்தன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அது திரவ பொருள் அல்ல, திடப்பொருளும் அல்ல. கிலோகிராம்னு சொல்லக்கூடாது, லிட்டர்னு சொல்லக்கூடாது. அது ஒரு பாய்ம பொருள். ஆனாலும் புரிந்து கொள்வதற்கு இப்ப என்கிட்ட இருக்கிற பயோமேக்னெட்டிக் டேங்க் 5 கிலோ 5 லிட்டர்னு வச்சுக்கோங்க. நைட்டு நாம பகல்ல பூரா வேலை செய்துட்டு வரும் பொழுது எப்ப அந்த 5 லிட்டர் டேங்க்ல ஜீவகாந்தம் 1.5 லிட்டருக்கு வந்துடுச்சோ, இந்த 1.5 லிட்டர் என்பது எதையை இயங்குவதற்கு 24 மணி நேரமும் என் உடல் செய்வதற்கு மினிமம் த்ரெஷோல்டு எனர்ஜி லெவல் நமக்கு தேவைப்படுது. அதாவது மினிமம் குறைந்தபட்ச ஆற்றல் எப்பொழுதுமே எனக்கு இருக்க வேண்டும். அந்த 1.5 லிட்டர்னு வச்சுக்குமே, இந்த 1.5 லிட்டர் வரும்போது எனக்கு உறக்கம் வருகிறது. இப்ப நான் வந்து நீங்க இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு இப்படி உட்கார்ந்து நான் பார்த்துட்டு படத்தை பார்த்தானோ 2 நிமிஷத்துல இப்படியே வச்சுட்டு நான் தூங்கிடுவேன். அறிவு வேலை செய்யாது. அப்போ ஏன்னா டேங்க் கம்மியாயிட்டு இருக்கு. இப்போ உறக்கம் வருகிறது. இந்த 5 லிட்டர் டேங்க் 1.5 லிட்டர் இருக்கு, படுத்துட்டு தூங்கும் பொழுது டேங்க் ஃபுல்லப் ஆகிட்டு இருக்கு. ஏன்? உடல் இயங்குவதில்லை, புலன் இயங்குவதில்லை, மனம் இயங்குவதில்லை, மூளை மட்டும் கொஞ்சம் வேலை செய்யும். அதுவும் ரெஸ்ட் எடுத்துரும் ஒரு டயத்துல, REM. ஸோ இப்போ இந்த டேங்க் 5 லிட்டரும் ஃபில்லப் ஆயிட்டுன்னு சொன்னால் முழிப்பு வரும். இந்த இடத்துல இயற்கையாக விழிப்பு வருகிறது டேங்க் ஃபுல்லப் ஆச்சுன்னா. அப்படி விழிப்பு வந்துடுச்சுன்னா நான் 1 கோடி கொடுத்தாலும் சரிதான், உங்களால் அதுக்கப்புறம் 5 நிமிஷம் தூங்க முடியாது. ஒருவேளை நான் அப்படி தூங்குகிறேன் என்றால், எனக்கு அட்லீஸ்ட் கண்ணை சொக்குது என்றால், டேங்க் 5 லிட்டர் நிரம்பல, 4 லிட்டர் இருக்கும் போதே எனக்கு தூக்கம் விழிப்பு வந்து விட்டது ஏதோ ஒரு காரணத்தினால். இப்ப 4 மணிக்கு விழிப்பு வந்துடுச்சா, எந்திரிச்சோன்னா கொட்டாவி வரும். நாம மெடிடேஷன் பண்ண உட்காந்தா மெடிடேஷன்லேயே தூங்க ஆரம்பிப்போம். இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமேன்னு தோணும். உடலுக்கு ஆற்றல் பத்தவில்லை என்பதை அது காட்டுகிறது. கண்டிப்பாக உடல் ரெஸ்ட் எடுக்கணும்.
இயற்கையாக டேங்க் ஃபில்லப் பண்ணுற வரைக்கும் நாம் தூங்கணும். அதுதான் ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கை முறை. அப்படி இல்லாமல் நான் ஒவ்வொரு தடையும் அலாம் வச்சு டேங்க் 4 லிட்டர் வரும் பொழுதே எந்திரிக்கிறேன் என்றால் ஒரு 2 வருஷத்துல 4 வருஷத்துல டேங்கோட சைஸ் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் தலைகீழ நின்னாலும் சரிதான், என் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்ட முடியாது. நோய் எதிர்ப்பு சக்தி என்பது என்னுடைய ஜீவகாந்தத்தோட இருப்பு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கும். அப்ப வயதாக 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 ஜீவகாந்தம் குறைஞ்சிட்டு இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே குறையுது. அப்ப நாம அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால முழிப்பு வருதா, தூங்கிருங்க. இல்லை அதுக்கு முந்தின நாள் சீக்கிரமா அதுக்கு இரவுல படுக்க போயிருங்க. அப்போ 4 மணிக்கு கரெக்டாக முழிப்பு வர்ற மாதிரி நம்மளுடைய தூக்கத்தை கொஞ்சம் மாற்றணும். இது டெய்லி செய்யணும்னு அவசியம் இல்லை. முதல்ல உடல்ல இருக்கிற சோர்வு போகிற வரை தூக்கத்தை ஒரு 2 நாள் லீவை போட்டு ரெஸ்ட் கொடுத்துருங்க. மேபி அதற்கு அப்புறம் கொஞ்சம் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா அது நீங்கள் தான் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். எத்தனை மணிக்கு படுத்தா எத்தனை மணிக்கு இயற்கையாக முழிப்பு வருகிறது, முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் கொட்டாவி வருதா, டயர்டா இருக்கிறனா, மெடிடேஷன் பண்ண தூக்கம் வருதா, இதை நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய உடல் எடைக்கும் நீங்க சாப்பிடுகிற உணவுக்கும் எத்தனை மணி நேரம் தூக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த தூக்க குறைபாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதற்கப்புறம் தூக்கம் வரும் எந்திரிச்ச அப்புறமும். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இன்னொரு சின்ன கேள்வி. எனக்கு தூக்கத்துல காலில் முட்டிக்கு கீழே ஒரு நரம்பு சுழற்சி மாதிரி, ஏதாவது துப்பாக்கியெல்லாம் சுட்ட எவ்வளவு வலிக்கும் அந்த மாதிரி பயங்கரமா வலிக்குது. அது எந்திரிச்சு கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு அப்புறம் சரியாயிடுது. ஆனா இதுக்கு எந்த டாக்டர் ஐயா பார்க்கணும்? நியூராலஜிஸ்ட் இந்த மாதிரி யார் பார்க்கணும்? ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் நியூராலஜிஸ்ட் தான் பார்க்கணும், நியூராலஜி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல இந்த கால் பயிற்சி அதை கொஞ்சம் ஒழுங்காக செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்கள். அது ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்குது, 15 நிமிஷத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் தூக்கத்தின் போது ஆக்சுவலாக நாம் உறங்கும் பொழுது உடலில் ஏதாவது குறைபாடு இருக்குமே ஆனால் நம்முடைய சீரமைப்பு மண்டலம் சீர் செய்கிறது. இது இயற்கையாக நடக்குது, சீர் செய்யப்படுகிறது. ஆனால் என்னென்னா நாம் அதுக்கு ஆற்றல் கொடுக்கறது இல்லை நேரத்தை கொடுக்கறது இல்லை. நேரம் என்பது கழுத்துக்கு கீழே இருக்கிற உடல் முழுவதும் எப்போ ரிப்பேர் ஆகுதுன்னு சொன்னால் ஆழ்நிலை தூக்கத்தில், டீப் ஸ்லீப்பில். அப்போ மூளை செயல்படும். REM தூக்கம்னு ஒன்று இருக்கு, விழி இயக்கம் அற்ற உறக்க நிலை, ரேபிட் ஐ மூமெண்ட். அந்த தூக்கம் ஒரு டெய்லி ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரமாவது தூங்கணும். அப்படி நான் அந்த நேரத்தில் நான் அந்த REM தூக்கம் ஒரு 1.5 மணி நேரம் தூங்கியிருக்கேன்னா அந்த 1.5 மணி நேரத்தில் உடல் வேலை செய்யாது, மூளை தன்னைத்தானே ரிப்பேர் செய்து கொள்ளும். இந்த 2 தூக்கமும் ஒருத்தருக்கு பத்தலைன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு REM தூக்கம் பத்தலை. REM தூக்கம் பத்தலைன்னா இந்த நரம்பு போறக்கூடிய கட்டளைகள் அந்த இடத்துல ப்ராப்பராக கமாண்ட் போகாததுனால இவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திடீர்னு எந்திரிச்சுன்னு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அங்கே ஜாம் ஆகி போய் நிற்குது. ஸோ நீங்கள் முதல்ல உறக்கம் சரியா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும், நல்லா உறங்கணும். அதை முடியுமான்னு பாருங்க. பட் இது ரொம்ப நாளாக இருக்கு, 1 மாசமா இருக்கு அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு நியூராலஜிஸ்ட்டை பார்த்துருங்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா அவர்களை தொடர்ந்து ஹாய் என்று பதிவிட்டுள்ளார்கள். வாழ்க வளமுடன். உங்களுடைய பெயரையும் ஊரையும் குறிப்பிட்டு கேள்வியை கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். ஹாய் அப்படிங்கிற பேர் ராஜாராமன், சென்னை பழந்தாங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப லேட்டா தான் டச் பண்ண பேர் பண்ண முடியல. ஐயா நிகழ்ச்சி முடிகிற நேரம் டைம் அவகாசம் இருக்கா? இல்லையா, நீங்க கேட்கலாம் ஐயா, உங்களுக்கு தாராளமா கேட்கலாம். 2 கேள்வி கேட்க போறேன் ஐயா. சொல்லுங்க. இந்த கோயிலுக்கு செல்லலாமா அப்படிங்கறத பத்தி தான் ஆழ்ந்த கருத்துக்களை சொன்னீங்க. மகான்கள் கூட கோயிலுக்கு போகலாம், அவங்க தேவை ஆற்றல அங்க உள்ள பக்தர்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. பதில நல்லா இருந்தது. என் கேள்வி என்னன்னா, இப்போ கோயிலுங்கிறது கோயில்கள் இருக்கக்கூடிய அந்த சிலையை வச்சு நம்ம மதிப்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அருவமா இருக்கக்கூடிய அறிவு திருக்கோயில் இருக்க, அங்க எல்லாரும் வராங்க இல்ல, எல்லாரும் கோயிலுக்கு தான் போறாங்க. அப்போ உண்மைதான் அது? அறிவு திருக்கோவிலுக்கு போறது உண்மையான்னு கேக்குறீங்களா இல்ல எப்படி? இல்ல, கோயிலுக்கு போலாமா அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா சிலையே வைக்கக்கூடிய உருவம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு பக்தர்கள் ஏதோ காரணத்துக்கு போறாங்க. அப்படி இருக்க அருவமா இருக்கக்கூடிய அறிவு திருக்கோயில் மனவள கலைஞர்கள் போயிட்டு வந்துருக்காங்கல்ல, அது உண்மைதானே? கரெக்ட்.
அந்த கருத்து சொல்லுங்க, அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? வாழ்க வளமுடன். மகரிஷி அவர்கள் நம்ம போட்ட ஒரு கவிதையில என்ன போட்டிருப்பாங்க, குழந்தைகளுக்கு உருவ வழிபாடு உயர்ந்த வழியாகும் போட்டுட்டு ஒரு நேர் வழி எதுன்னு கேட்டால் நமக்குள்ள இருக்கிற உயிரை உணர்ந்து அப்புறம் உயிருக்கு மூலமான இறையை உணரக்கூடிய அப்படிங்கிறத நேர் வழி. அதுதான் அறிவு திருக்கோவில்ல சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்ப நாம அறிவு திருக்கோவில்ல போறதுதான் நேர் வழி. இந்த நேர்வழியில நான் போகும் பொழுதும் 20 வருஷமா நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், கோபத்தை மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சம்திங் ஆகும்ல. கோவில்ல பிரச்சனை இல்ல, அங்க சொல்லி கொடுக்கிற தத்துவத்துல பிரச்சனை இல்ல, நான் தீட்சையில பிரச்சனை இல்ல, நான் செய்யறதுல பிரச்சனை இருக்கு. நான் முன்னேறல, மேத்ஸ்ல வீக்கா இருக்க, ஒரு டியூஷன் போறேன், அவ்வளவுதான். சோ அறிவு திருக்கோவில் என்பது ஒரு நேர் வழி, இறை உணர்வு பெறுவதற்கான வழிமுறை. அதுதான் பெஸ்ட், சந்தேகமே இல்ல. கரெக்டா? ஓகே, நல்ல அருமையான பதில் கொடுத்தீங்க, ரொம்ப தெரியாத பதில். சரி, அடுத்த கட்சி கேள்வி. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஞ்ஞானிகள் பக்கத்துக்கு நம்ம கேள்வி திருப்பறப்போ, சுவிட்சர்லாந்துல வந்து இந்த டார்க் மேட்டரை டெஸ்ட் பண்றதுக்கு CERN அப்படின்னு ஒரு சோதனை கூட இருக்கு. அந்த CERN-உடைய வாயில் நுழைஞ்ச உடனேயே நம்மளுடைய நடராஜர் சிலை வைத்திருக்காங்க. விஞ்ஞானிகளுக்கு இதுக்கு சம்பந்தம் ஏன் அங்க வச்சிருக்காங்க? வாழ்க வளமுடன். இப்போ இந்த CERN லெபார்டரியில பூமிக்கு அடியில ஒரு பெரிய டனலை போட்டு அந்த எலக்ட்ரான் அந்த புரோட்டானை மோத விட்டு இறை துகள்னு மகரிஷி எதை சொன்னாங்களோ, அதை ஹிக்ஸ் போசான்னு சொல்லி 1905 என்ன சொன்னாங்களோ அது இருக்கு என்பதற்கான விடயத்தை கண்டுபிடித்து பார்ட்டிகளை கண்டுபிடிக்கல, பரமாணுவை இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சரி, அதற்கு இந்தியா சார்பாக அந்த லெபார்டரிக்கு இதை பரிசாக அனுப்பி இருக்கிறார்கள். இந்தியா சார்பாக இந்தியா கொடுத்தது அந்த நடராஜர் சிலை, அதை அவங்க ஃப்ரண்ட்ல வச்சிருக்கிறாங்க. என்ன சம்பந்தம்? இதை பத்தி ஒரு பெரிய ஆர்டிக்கிளே இங்க இருக்கு, நீங்க கூகுள்ல தேடி பார்த்தீங்கன்னா ஏன் சென் லெபார்டரியில நடராஜர் சிலையை எங்க வைத்திருக்கிறார்கள். இப்ப விஞ்ஞானிகளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இந்திய நாட்டுல முன்னாடி சொன்னதோடைய மகிமைகள், அதனுடைய சிறப்புகள் நிறைய புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் அவருடைய வெப்சைட்லயே வந்து நான் இதை கண்டுபிடித்ததுக்கு காரணமே வந்து பகவத்கீதைன்னு அவரு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு. இப்ப இந்த நடராஜர் சிலைக்கும் இந்த ஆற்றல், நம்ம எல்லாமே நம்ம ஆற்றல்னு பேசிட்டு இருக்கோம், அதற்கும் அங்க நிறைய ஒற்றுமை இருக்கு. இதுதான் வந்து நம்ம கோவிலுக்கு போகலாமாங்கிறது நம்ம கேள்வி கேட்டோமே, அதுல ஏகப்பட்ட விஞ்ஞான தத்துவங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. ஸோ இந்த நடராஜர் சிலை அந்த ஆடுற மாதிரியான ஒரு இது இருக்க, இதுதான் வந்து இறைநிலைங்கிற ஒரு சுத்த வெளி இயக்கமான பிறகு வரக்கூடிய அந்த திருவிளையாடல் தான் அத்தனை பிரபஞ்சமும் அத்தனை உயிரினங்களும். அதை குறிப்பதுதான் கடவுளே டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சிலையை நம்முடைய முன்னோர்கள் வடிவமைத்து அருவமான அந்த இறைநிலை ரூபமாக ஆகியிருக்கிறது. மகரிஷி அவர்கள் நம்முடைய பஞ்சபூத நவக்கிரக தவத்திலேயோ இல்ல துரியாதீத தவத்திலேயோ விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்க பேரியக்க மண்டலத்துல. ஏன் அரூபமா இருக்கிற சுத்தவெளி ரூபமாக மாறியதுதான் அந்த பேரியக்க மண்டலத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும். அங்க அந்த இறைநிலை டான்ஸ் ஆடுனதுனால வந்ததுதான் இந்த பிரபஞ்சமும் இந்த ஆற்றலும் எல்லாமே. அப்படிங்கிறத சிம்பாலிக்கா குறிக்கிறது தான் அந்த தெய்வம் ஆடுகிற மாதிரி இருக்கிற அந்த நடராஜர் சிலை. அதை அங்க முன்னாடி நம்ம இந்திய அரசாங்கம் கொடுத்ததை அவங்க முன்னாடி வச்சிருக்கிறாங்க. அதற்கு காரணம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் தெரிந்திருக்கிறார்கள். என்ன இவங்க கொடுக்குற எக்யூப்மெண்ட்டுக்கு அது இன்னும் வரல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அதற்காக அங்க வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா அவங்க விஞ்ஞானிகளுக்கு எல்லாமே ப்ரூவ் பண்ணணும், நிரூபிக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப நன்றியா, நான் கேட்ட 2 கேள்விக்கு நல்ல பதில் கொடுத்தீங்க. கடைசியில் இந்த CERN பத்தி அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, சிறப்பான விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாரிமுத்து அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? ஆமா, கொஞ்சம் சிலை வணக்கத்தை பத்தி ரொம்ப அருமையாகவும் அதுக்குள்ள உள்ள அர்த்தங்களை தான் சொன்னீங்க.
பழக்கத்தால் நம்ம வந்து செய்யக்கூடிய நல்லதுதான் அப்படின்னு கூட சொன்னீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, கோயிலுக்கு போறவங்கள நம்ம மன்றங்கள்லயே சில பேர் வேற மாதிரியா பாக்குறதுங்கிறது நீங்க சில விஷயங்கள் சொன்னீங்க. அது நடந்துட்டு தான் இருக்கு. அது அது தெளிவு பெறாதவங்க அந்த மாதிரி பேசுறாங்களான்னு இப்ப தோணுது, இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா. இப்ப உங்க கேள்வி என்ன? உங்க கேள்வி என்ன? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நானும் அந்த ஒரு ஆதங்கத்துல தான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். ஸோ எஸ். ஆமாங்க. அப்ப வந்து நம்ம வந்து சில விஷயங்கள்ல நம்ம பழக்கத்துல இருக்குங்க, அந்த பழக்கத்தை மாத்திக்கிறதுக்கு சில மனோசக்தி நம்ம இது பண்றோம் இல்லையா? மனசக்தி கூட்டணும் சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அது நமக்கு எவ்வளவு காலம் அந்த விளக்கத்துக்கும் பழக்கத்துக்கும் அந்த நடுவுல இருக்கிற அந்த நிலையை மாத்துறதுக்கு ஆகுங்க? அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி கருமையத்தை தூய்மையத்தை எவ்வளவு நாள் நம்ம எப்படி இதை எவ்வளவு நாளுக்குள்ள அது மாறும் நம்ம ஒரு கணிக்கணும்னு நீங்க சொல்றீங்க? வாழ்க வளமுடன். அருமையான கேள்வி. மகரிஷி அவர்கள் ஒரு இடத்துல இந்த பழக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு வந்துட்டோம், ஆனா விளக்கத்தின்படி பழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் பழக்கம் என்பது விதி, விளக்கம் என்பது மதி. இப்ப விதியை மதியால் வெல்லலாமா அப்படின்னு கேட்டா நிறைய விஷயங்கள்ல வெல்லலாம், சில விஷயங்களை வெல்லாமலே முடியலாம். எதை பொறுத்தது? இயற்கை சக்தியை விதி என்போம், அதை அறிந்த அளவே மதி என்போம். இவ்வளவுதான். விதிக்கும் மதிக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை மகரிஷி அவர்கள் இந்த ரெண்டு கவிதை 2 லைன்ல கொடுத்திருக்காங்க. இயற்கை சக்தியை விதி என்போம். இப்போ ஒரு பழக்கம் இருக்கு, ஒருத்தருக்கு புகைப்பிடிக்கிறார், இதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாரு. இப்ப இவருக்குள்ள விதி என்ன இருக்கு? எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? அதை விட இவர் தன்னுடைய மதியின் வலிமையை, மனோசக்தியை அதிகப்படுத்தி கொண்டால் மட்டுமே 100% அதை வெல்ல முடியும். அது எப்படி நாம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், இயற்கை சக்தியை விதி என்போம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் காலேஜ் போன அப்புறம் புகைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப 12 வருஷங்கள் புகைப்பிடிச்சிருக்கார். 12 வருஷம் கழிச்சு இந்த பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறாரு. இப்போ இவருக்கு மனோசக்தி எவ்வளவு தேவைப்படுதுன்னா, 12 வருஷமா இவர் பழகி இருக்காரு. அது உள்ள கருமையத்துல பதிஞ்சிருக்கு. இந்த கருமையத்துல ஒரு விஷயம் பதிஞ்சிருக்குன்னு சொன்னால், ஒரு 2 தடவை 10 தடவை 1000 தடவை நினைச்சா பஞ்சு மாதிரி, 10,000 தடவை நினைச்சா விளக்கு திரி மாதிரி திக்கா இருக்கும். ஒரு 1,00,000 தடவை நினைச்சா சணல் மாதிரி, 10 லட்சம் தடவை நாம் அதை செஞ்சிருக்கிறோம், நினைச்சிருக்கோம், பேசியிருக்கிறோம் அப்படின்னா தேர் இழுக்கிற வடம் மாதிரி. நான் ஒரு 50 லட்சம் தடவை நினைச்சிருக்கேன்னா இரும்பு சங்கிலி மாதிரி. இப்ப எனக்கு எவ்வளவு மனோசக்தி வேணும் என்பது எதை பொறுத்தது? இது திரியா, சணலா, வடமா, சங்கிலியா என்பதை பொறுத்தது. இவர் 12 வருஷம் புகைப்பிடித்திருக்கிறார். மேபி ஒரு 6 மாசத்துல இதுல இருந்து வெளியில வந்துடலாம், மனோசக்தியை வச்சு பண்ணிடலாம். ஆனா இவரு 12 வருஷம் இவரு புகைப்பிடிச்சிருக்காரு. ஆனா இவங்க அப்பாவும் பிடிச்சிருக்காரு 20 வருஷமா. இவருக்கு மனோசக்தி அவரை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மட்டுமே இவர் அதை வெல்ல முடியும். ஏன்னா விதி என்பது அவங்க அம்மா அப்பா பண்ணினையும் உள்ள கருமையத்தில் இருக்கு. இவர் வேற ஒரு 12 வருஷம் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு 20, இவர் ஒரு 12, 32 வருஷ பதிவு அவருக்குள்ள இருக்கிறது. அப்ப இவருக்கு மனோசக்தி அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான காலம் முன்னாடி இருந்த நபரை விட இவருக்கு கொஞ்சம் அதிகம் தேவைப்படுகிறது. ஸோ அப்போ நமக்கு எவ்வளவு மனோசக்தி வேணும் என்பது விதியின் வலிமையை பொறுத்தது. இந்த விதியோட வலிமையை நமக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இதுல ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம், ஆனா சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன் தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கவே வேண்டாம். ஏனென்றால் விதியின்படி விளைவை கொடுப்பது இறைநிலையோட செயல். கடவுள் என்பது என்ன செயலை செய்திருக்குமோ அதற்குண்டான விளைவை கொடுப்பது. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லிட்டாரு? தெய்வத்தால் ஆகாது எனினும், விதிப்படி இவர் ஹாஸ்பிட்டல்ல போகணும்னு இருந்தாலும் சரிதான், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நான் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கிறோனோ அந்த அளவுக்கு என்னுடைய விளைவு வந்தே தீரும். அதனால விதியோட வலிமை தெரியாட்டாலும் பரவாயில்ல, நாம கடும் முயற்சி எடுக்க எடுக்க கண்டிப்பாக அது மாறப்போகுது. ஸோ ஒருவேளை தெரிந்தால் நம்முடைய மனோசக்தி அந்த அளவுக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும். ஸோ அதனால இப்ப பல பேர் மன்றத்துக்கு வருவாங்க, 15 வருஷமா சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது மெடிடேஷன் பண்றதுக்கு, இல்ல எக்ஸசைஸ் போடுறதுக்கு. என்ன அர்த்தம்? விதி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம், மதி வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ஒரு 6 மாசமாவே எனக்கு எக்ஸசைஸ் போடுறதுக்கும் மெடிடேஷன் போடுறதுக்கு டைம் இல்லையா, நீயா நானான்னு விதியை பார்த்து என் மதி கேட்க ஆரம்பிச்சுட்டுன்னு சொன்னால், என் நேரம் கண்டுபிடிச்சு நான் எக்ஸசைஸ் போட்ட அப்புறம் தான் மற்றதுங்கிற அளவுக்கு
மனோசக்தி கூடியிருந்தது என்றால் அவர்களால் விதியை வெல்ல முடியும். இதுக்கு கொஞ்சம் நாம கொஞ்சம் தற்சோதனை செய்து கொண்டு விதி எப்படி என்ன செய்ய வைக்குது. காலையில் எந்திரிச்சோன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கணும்னு வைக்கிறேன், ஆனால் அப்புறம் படத்தை 7 மணிக்கு தான் எந்திரிக்கேன்னு. விதி அப்படித்தான் செய்யும். ஒரு நல்ல விஷயத்தை செய்ய விடாமல் விதி வலிமையாக இருந்தால் கெட்ட விலையில் போவதுக்குத்தான் நம்மளை முயற்சி செய்துட்டே இருக்கும். அது அதனோட பிளானு, அவன் கணக்கு. ஆனா மதியை பயன்படுத்தி வெல்ல வேண்டும் என்றால் எனக்குள்ளே இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எதனால வருது, நல்லதா கெட்டதா? எதுக்கு 7 மணிக்கு எந்திரிக்கணும்? இப்ப எந்திரிக்கிறேன், எக்ஸசைஸ் போட்டா தான் நான் 60 வயசுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போகாம இருக்க முடியும். நோ போடுறேன் நான். இப்போ மதியை பயன்படுத்தணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம மனோசக்தியை கூட்டிக்கிறது ரொம்ப நல்லது ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுமதி அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா சுமதிமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேள்வியில கொஞ்சம் சுருக்கமாக கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்க தெளிவான உரைக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னோட கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, இப்ப நம்ம கோயிலுக்கு காந்த ஆற்றலை பெறுறதுக்கோ இல்ல நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பதிவுனாலயோ இல்ல நமக்கு நீங்க சொல்ற மாதிரி அடிஷ்னல் சப்போர்ட்டுக்காக கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அப்படி போறப்ப நம்மளுடைய வழிபாட்டு முறை வந்து எப்படி இருக்கணுங்கிறதா என்னோட கொஸ்டின். இப்போ கோயில்ல யூஸ்வலா ஃபாலோ பண்ற மாதிரி அந்த அர்ச்சனை மாலை சாத்துறது அந்த மாதிரி இருக்கணுமா? இப்ப பகவத்கீதையில சொல்றாங்க இல்லையா, கிருஷ்ணர் சொல்றாரு, எனக்கு ஒரு மலரோ ஒரு காயோ கனி அல்லது வழிபாடு செய்யுங்க, அது இனஃப் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மனவளக்கலை பிராக்டிஷனர்ஸா இருக்கப்போ அங்க போயிட்டு ஆக்கினை துரியம் செஞ்சுட்டு நம்மளுடைய சங்கல்பத்தை வச்சுட்டு வரதா, எப்படி இருக்கணும் அந்த வழிபாட்டு முறை, எப்படி இருந்தா நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின். நீங்க இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இந்த ஆன்சர் பண்ணீங்களான்னு தெரியல, எக்ஸ்பிளனேஷன் நான் இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஜாயின் பண்ணேன். ஐ எம் சாரி ஃபார் தட். நோ ப்ராப்ளம். இப்போ முதல் கவிதை அதுதான். மகரிஷி வந்து நமக்கு இதை பற்றி கொடுக்கும்போது விளக்கங்கள் கடைசி கவிதையும் அதில் சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு சூதாட்டம்ங்கிற ஒரு வார்த்தையை அங்கே கொடுத்துருப்பாங்க. சூதாட்டமும் களியாட்டம் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. சிலைகளை காட்டி மக்களை மயக்கி கடைசியில் நம்ம எல்லையை தாண்டி சிந்திக்க விடாமல் செய்கிற அளவுக்கு அங்கே சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த சடங்கு முறைகள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் விவரம் தெரியாதவர்களுக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இறை வழிபாடு செய்யும் போது என்ன சடங்கு என்ன பண்ணணும்? முதல்ல எல்லை கட்டிய அந்த உருவம். ஏன் அந்த எல்லை கட்டிய உருவம் முதல்ல தேவைப்படுது? இந்தியாவை நினைக்கிறதுக்கு ஒரு தேசிய கொடி, இந்திய கொடியை பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுது, முதல்ல நான் ஏதோ வேலையை பண்ணிட்டு வந்திருக்கேன், இன்னும் எத்தனையோ வேலைகள் என் கண்ணு முன்னாடி நிற்கிது. எதிர்காலத்தை பற்றி எவ்வளவோ பொறுப்புகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது, சேலஞ்சஸ் சிரமங்கள் இருக்கிறது. இப்போ அதை விட்டுட்டு மனசு முதல்ல ஒரு இடத்துக்கு வரணும். அதற்கு சிலை தேவைப்படுகிறது. இப்போ நான் முதல்ல பண்ணுறேன். எல்லாரும் அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த ஆராதனை காட்டும் பொழுதோ பூஜை பண்ணும்போதோ அபிஷேகம் பண்ணும் பொழுதோ நிச்சயமாக நம்ம அங்கே உட்காந்துட்டு மத்தியானம் அன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாமா இல்லை ரசம் வைக்கலாமான்னு யோசிக்க முடியாது. மனம் புற உலகிலிருந்து விடுபட்டு இங்கே ஒருமுகப்படுத்தப்படுகிறது. அப்போ முதல்ல அந்த இடத்துக்கு வந்துட்டோம், ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல நாம என்ன செய்யணும், இதை தாண்டி இந்த எல்லையை உருவ அளவுல இருக்கிற எல்லையை தாண்டி நாம விரித்து மனதை விரித்து எல்லாம் இருக்கிற எல்லாரும் இறைநிலை தான் அப்படிங்கிற அளவுக்கு மனதை நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க அதை இந்த இறைநிலை தவத்துல மகரிஷி அவர்கள் என்ன விளக்கம் கொடுப்பார்கள் அதை நினைச்சா போதும், அவ்வளவுதான். இதை நீங்க மனசுக்குள்ள நினைக்க 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 அங்க என்னெல்லாம் பண்றாங்களோ சடங்கெல்லாம் பண்ணட்டும், அதெல்லாம் அதை பத்தி நீங்க கண்டுக்கவே தேவையில்லை. மனதை ஒருமுகப்படுத்தி விட்டோமா அதற்கு அப்புறம் மனதை விரிக்கணும். நீங்க எடுத்த உடனே நான் எல்லாம் அப்படின்னு நினைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். நார்மலா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டம். அதனாலதான் இந்த சடங்கு முறைகளை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணுமே, அதுக்கு ஒரு ட்ரெஸ், அதுக்கு மாலை, அதுக்கு சாப்பாடு, இப்படி பல இதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஒருமுகப்படுத்துகிறோம், ஒருமுகப்படுத்திய பிறகு மனதை விரிக்கிறோம், அறிவை விரிக்கிறோம், எல்லையற்றதாக இருக்கக்கூடிய அந்த அது வரைக்கும் விரிச்சுட்டு எல்லாம் இறைநிலை அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு வருவதற்கு அந்த இடம் உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு பாருங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு டியூஷன் மாதிரி, நேர்வழி. அதுதான் என்னால முடியல, நானும் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், பாதி தான் ஏறி இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் ஏன் டியூஷன் போகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அது மட்டுமல்ல, என்னுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள், பேரத்தனுடைய பேர குழந்தைகளுக்கு நான் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இது எனக்கு தேவைன்னு படுகிறது, அவ்வளவுதான். ஸோ அதனால நீங்க இறை வழிபாடு என்பது இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க செய்து பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி அது ஒரு பொருத்தமா இருக்கும், நீங்க அதை பின்பற்றி கொள்ளலாம். அடிப்படை நோக்கம் எல்லாம் இறைநிலை என்ற உணர்வு எனக்கு வர வேண்டும், எனக்குள்ள இருக்கிற தன்முனைப்பு நீங்க வேண்டும்.
நீதாயா எல்லாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் போய் ஒய்ஃப்ட கமெண்ட் பண்ணலாமா, கட்டளை இடுவேனா, ஏன் அது ரெடி ஆகலைன்னு கேட்பனா? எல்லாம் இறை நிலைன்னு சாமியை கும்பிட்டுட்டு வீட்டில் அதை கேட்கிறேன்னு சொன்னால் அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. அது ஒரு சடங்காக நான் கோவில் போயிட்டு வருகிறேன். சடங்காக போய் வருவதற்கு அல்ல, அது வேஸ்ட் அந்த டைம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இறை உணர்வு பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நம்ம போகும்போது தான் கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார். உங்க கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சிறப்பான விளக்கம். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக சுதா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. நாங்க நைட்ல மொட்டை மாடியில படுக்கிறோம் ஐயா. அங்க வந்து கொசுவலை போட்டு அது மேல துணியை போட்டு படுப்போம். நீங்க வந்து அந்த நைட்ல தான் மெலடின் இருக்கும், அது இருட்டா இருக்கணும் அப்படின்றீங்க. அப்போ நிலவு வெளிச்சம் இருந்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா ஐயா? தூக்கம் நல்லா தான் தூங்குறோம், நல்லா தான் தூங்குறோம். இது ஒரு டவுட் மட்டும் இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். இப்போ விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, இது நிலவு இருக்கா நிலவு இல்லையா, அமாவாசையா பௌர்ணமியா என்பதை பொறுத்து இந்த மெலோட்டினின் பண்றதில்ல. மெலோட்டினுக்கும் நம்ம உடல்ல இருக்கிற பிணியல் சுரப்பிக்கும் வெளியில நடக்கிற இயற்கை மாற்றங்களுக்கும் பயங்கர நெருக்கமான கனெக்ஷன் இருக்கு. சூரியன் எப்ப மறையுதுங்கிறத அதுக்கு தெரியுது. அவங்க வந்து சொல்றாங்க ஏதோ ஒரு நூற்றுக்கணக்கான சென்சார் இருக்கு, அதை வச்சு அது கண்டுபிடிக்குதுன்னு. விஞ்ஞானம் ஏதோ நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ இந்த மெலோட்டோனின் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ நிக்குது? இருட்டு என்பது முதல் ஒரு விஷயம், அது நமக்கு தெரிந்தது. ஆனால் இப்போ நைட் ஷிஃப்ட் போயிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு இப்போ மெலோட்டோனினே சுரக்காதா? அவங்க அதுக்கு விஞ்ஞானம் என்ன சொல்றாங்க, இருட்டு இருக்கிற மாதிரி ரூம்ல எதையும் திறக்காதீங்க, நைட் லேம்ப் கூட போடாதீங்க, அப்படி படுங்கன்னு சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் நீங்க யோசித்து பார்த்தால், நீங்க முதல்ல டிஸ்டர்ப் ஆகுதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா நீங்க இப்படி நினைச்சிட்டீங்க, ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிரும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. சூரியன் மறைகிறத நம்முடைய பிட்யூட்டரி சுரப்பிக்கு தெரியுது. இதை எப்படி நான் கன்ஃபார்ம்டா சொல்ல முடியும்? நான் கத்தார்ல இருந்து அமெரிக்கா போறேன். அமெரிக்கா அங்க போனேன் அப்படின்னா 17 மணி நேரம் ஃப்ளைட்ல போறேன். அங்க போயாச்சு. அங்க போற டயத்துக்கும் இங்க இருக்கிற டயத்துக்கும் குறைஞ்சது 10 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு. ஆனா உடலுக்கு தெரியுது அது காலைக்கடன் எப்போ முடிக்கணுமோ அங்குள்ள டயத்துக்கு எனக்கு காலைக்கடன் போகுதே. அப்போ உள்ள இருக்கிற சப்கான்சியஸ் மைண்டுக்கு யார் சொன்னா? நான் ஒன்றும் சொல்லலை. எனக்கு அமெரிக்கா போனோன்னா காலையில நான் ஆஃபீஸ் போறதுக்கு அங்கே போய் நான் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நான் காலைக்கடனை முடிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. ஆனா அது பாட்டுக்கு நடக்குது. சிஸ்டத்துக்கு நம்மளை விட சூப்பர் இன்டெலிஜென்ட். ஏன்னா அது பேரறிவோட கனெக்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப வெளிச்சம் இருக்குன்னு நினைச்சிட்டு படுக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நீங்க ஏதாவது கவர் பண்ணணும். இல்லை என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி ட்ரை பண்ணது இல்லை, ஆனால் அது ஆகக்கூடாதுங்கிறது என்னுடைய கணிப்பு. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நிறைவான அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. முத்து ஐயா, வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். என்னால உங்களை வந்து சென்னை காம்ட்ரஸ்ட்ல பார்க்க முடியலங்கய்யா. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. உடம்பு முடியாதனால என்னால வர முடியல. இன்னைக்கு அதை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு நீங்க நேரடியா வந்துட்டீங்க சண்டே. மகரிஷிக்கும் உங்களுக்கும் நன்றிங்கய்யா. ஐயா, அற்புதமான தலைப்பு கொடுத்தீங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் இந்த துவைதமா அத்வைதமாங்கிற ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே தான் இருந்தது மனசுல. ஒரு 5-6 வருஷம் மனவளக்கலைக்கு வந்து கூட அது மாதிரி தான் இருந்தது. அப்புறம் ஐயாவோட கருத்துக்களை நம்ம படிக்க படிக்க நம்ம அதனுடைய ஆழ்நிலை தியானம்லாம் பண்ணும்போது தான் அதனுடைய தன்மை புரிஞ்சது. நம்ம குழந்தைகளுக்காகவும் அறியாமையில் இருக்கக்கூடியவங்களுக்காகவும் ஆதியில சொல்லி வச்சதுதான் சிலை வணக்கம் என்பதே என்று தெரிந்தது. ஆனா இப்ப நம்ம கோயிலுக்கு என்னை பொறுத்தளவுக்கு கோயிலுக்கு சென்றால் அங்க ஏதோ ஒரு இடத்துல அந்த கோயில் கருவறைக்கு முன்போ இல்லை எங்க அமர்ந்து கொள்ள முடியுமோ அந்த இடத்துல அமர்ந்து கண்களை மூடி நம்ம தியானம் செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய வைப்ரேஷனோட நம்மளுடைய அந்த ஆழ்நிலை, அந்த ஆகினை துரியம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிறத நம்மளால உணர முடியுதுங்கய்யா. அப்ப அந்த இறைநிலையோட தன்மையை நம்ம பூரணமாக உணர்ந்து கொண்டு அதன் பிறகு நம்ம இறைவன்ட்ட எதுவுமே வேண்டவே வேண்டியதில்லை. நம்ம தான் அவங்க கிட்ட வந்திருக்கோம். அவங்களுக்கு நமக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியும்ல. அதனால நான் கொஞ்ச நேரம் தவம் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்புறப்ப பிரசாதம் கிடைச்சா சாப்பிட்றது உண்டு, கிடைக்கலன்னா நான் வீட்டுக்கு வந்துடுறது தான். இப்ப வணங்குவதிலேயே ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு இருக்குங்கய்யா. கண்டிப்பா 100% கரெக்டா செய்றீங்க. சூப்பர், பாராட்டுக்கள். வாழ்க வளமுடன்.
ஆனா இந்த விலங்குகளை வந்து வதம் பண்றாங்க அப்படிங்கறதற்கெல்லாம் நான் கொஞ்சம் வாழ்த்திக்கிட்டு இருக்கேங்க. எந்த இரையாற்றலுமே எனக்கு வந்து பலி கொடுன்னு கேட்கவே இல்லை. ஆனா முன்னோர்கள் செஞ்சு விட்டுட்டு போனதுல இருந்து இப்ப அவங்க தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதே 20 வருஷமா விட்டுட்டோம். அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. இருந்தால் கூட அந்த வதம் செய்வதனால நம்ம பாவ பதிவுகள் வரத்தானே செய்யும் மக்களுக்கு. இதுல இருந்து மீண்டு வரணும். அப்ப எல்லோருக்கும் வேதாத்திரை கிடைக்கணுங்கிற மனப்பூர்வமா அந்த இதுல வாழ்த்திட்டு வந்துடுறேங்க. வாழ்க வளமுடனுங்க ஐயா. பாராட்டுக்கள், பாராட்டுக்கள். சூப்பர். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க. அருமையான சிந்தனை கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே